மக்கள் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக பேசிக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பேசுகிறதுக்கு ஆற்றல் தேவை. நம்ம சாப்பாடு எல்லாம் உணவு, காய்கறி எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அது மாதிரி குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு நம்ம காசு கொடுத்து தான், பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம். அப்போ பணம் கொடுத்து வாங்குகிறது மூலமாக தான் நம்ம உடம்புல ஆற்றல் வருது, பேசுவதற்கு ஆற்றல் தேவை. அப்போ அந்த பேச்சை நம்ம சும்மா யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம பேசினா நமக்கு ஏதாவது பணம் கிடைக்கணும், சும்மா பேசக்கூடாது. ஏன்னா சும்மா யார்கிட்டையும் பேசக்கூடாது, நமக்கு பேசினா பணம் கிடைக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதாவது சாப்பிட்றதே ஒரு முதலீடாக பார்க்குறாங்க. அது ஏன்னா எல்லாத்தையும் பணம் கொடுத்து தானே வாங்குகிறோம். பணம் கொடுத்து தான் அந்த உணவை சமைச்சு உடல் உழைப்பை செலவிடுறோம், நேரத்தை செலவிட்டு தான் சமைக்கிறோம். சமைக்கிறதுக்கு நேரத்தை செலவிடுறாங்க. உழைப்புக்கு ஒரு மதிப்பு இருக்குது, நேரத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அப்புறம் காய்கறி எல்லாமே நம்ம பணம் கொடுத்து தான் வரோம், மளிகை சாமான் எல்லாமே பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம். இப்படி பணம் கொடுத்து அந்த பணத்தை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ பணம் கொடுத்து வாங்கப்பட்ட அந்த உணவு, கடினமாக உழைத்து சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு வாங்கிய உணவு, தண்ணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு யாராவது சும்மா பேசுவாங்களா? அதன் மூலம் கிடைக்கிற ஆற்றலை வச்சு யாராவது சும்மா பேசுவாங்களா? அப்போ சும்மா பேச மாட்டாங்க. அப்போ அதுக்கு தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பேசுவதாக இருந்தால் நமக்கு பணம் ஏதாவது கிடைக்கணும், பணம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம பேசணும், சும்மா பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அதனால் வேலை செய்கிற இடத்துல பேசலாம், அதில் நியாயம் இருக்குது. ஏன்னா அது மூலமாக தான் நமக்கு பணமே கிடைக்கிது. அதனால் நம்ம எங்கே தொழில் செய்கிறோமோ அந்த இடத்துல நம்ம அலுவலகமோ தொழிற்சாலையோ எங்கேயோ ஒரு இடத்துல தொழில் செய்வாங்க எல்லாருமே. அதனால் அந்த இடத்துல பேசலாம், வாடிக்கையாளர்கிட்ட அல்லது நுகர்வோர்கள்ட்ட அல்லது அங்கே வியாபாரம் சம்மந்தமாகவோ அந்த வேலை சம்மந்தமாக பேசுவதில் நியாயம் இருக்குது. சும்மா உட்காந்துட்டு ஒருத்தர்கிட்ட போய் மணிக்கணக்காக உட்காந்து சும்மா பேசுகிறது, வெறுமனே அன்பை எதிர்பார்த்து பேசுகிறது அதில் நியாயமே இல்லை. அது ஒரு ஏமாளித்தனம் தான். ஏன்னா நம்ம காசு கொடுத்து தான் பணம் கொடுத்து தான் காய்கறிகள், உணவுகள் எல்லாத்தையும் வாங்குகிறோம், தண்ணி முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்குகிறோம், அந்த தண்ணியை குடிக்கிறோம். அதன் மூலமாக தான் நமக்கு ஆற்றல் கிடைக்குது. சரி, அப்போ சும்மா யார்கிட்டையாவது உறவினர்கள்ட்ட பேசுவதாக இருந்தால் அவங்க பின்னாடி நமக்கு ஏதாவது உதவுவாங்களா, கடன் தருவாங்களா, கடன் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னா மட்டும் அவங்ககிட்ட பேசுகிறது. அவங்க நமக்கு உதவி செய்வாங்களா பிற்காலங்களில் அப்படின்னா மட்டும் அவங்கக்கிட்ட பேசலாம். மற்றவங்க நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. இந்த ஆள் இந்த உறவினர் இந்த நண்பர் நமக்கு கண்டிப்பாக பிற்காலத்தில் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார், கடன் கேட்டால் கொடுக்க மாட்டார், அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவர் நமக்கு கொடுக்க மாட்டார், ஏற்கனவே தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர்கிட்ட பேசுகிறதுல நமக்கு எந்த இது இல்லை. அதனால் பணம் யார் கொடுத்து உதவுவாங்களோ அவங்கக்கிட்ட பேசலாம். அந்த மாதிரி அதற்காக பேசலாம். பணம் நமக்கு எங்கே கிடைக்கலையோ அங்கே அவங்கக்கிட்ட நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது நியாயமே கிடையாது. ஏன் காசு கொடுத்தா நம்ம உணவுப் பொருளெல்லாம் வாங்குகிறோம், தண்ணியெல்லாம் வாங்குகிறோம், அதெல்லாம் சாப்பிட்டு நமக்கு உடம்புல ஒரு ஆற்றல் வருதுன்னா அந்த ஆற்றலுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு விலை இருக்குது. அதை வீணடிக்கக்கூடாது. வீணடிப்பது முட்டாள்தனம் என்று மக்கள் நினைக்கிறாங்க. அது சரிதான், அது உண்மையாலே சரிதான். அப்போது மக்கள் அப்போ பேசணும், அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை. சும்மா பேசணும், அன்பை எதிர்பார்த்து பேசுகிற ஒரு நடைமுறை இங்கே வேணும்ல, அது இங்கே இல்லை. வெறுமனே பணத்தை எதிர்பார்த்து மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்போது ஒரு அன்பை எதிர்பார்த்து பேசுகிற நடைமுறை இங்கே இல்லாதனால தான் அங்கே அன்பு குறைஞ்சி போச்சு. சுதந்திரம் ஏன் குறைஞ்சி போச்சுன்னா அன்பு குறைஞ்சி போச்சு. ஏன்னா அன்பிற்குரியவர் நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க சுதந்திரமாக வாழணும்னு நம்ம நினைப்போம்ல. அப்போ அன்பை இங்கே அதிகரிக்கணும். நாம் யாரை நேசிக்கிறோமோ அவங்க மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைப்போம், நம்மளை மாதிரியே அவங்களும் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைப்போம். அப்போ அதுக்கு இங்கே அன்பு தேவை. அதனால் சும்மா அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் இங்கு தேவை. சும்மா பேசணும், எந்த பண எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிற வழக்கம் உங்களுக்கு தேவை. அதற்கு நாம் என்ன செய்யணும், அப்போ நம்ம என்ன சீர்திருத்தம் செய்தால் மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிற வழக்கத்தை, சும்மா பேசிக்கொள்கிற வழக்கத்தை ஏற்படுத்த முடியும். பணம் கிடைச்சா தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ அந்த மனநிலையிலிருந்து எனக்கு பணம் கிடைப்பதாக இருந்தால் மட்டும்தான் அவர் மூலமாக எனக்கு பண உதவி கிடைப்பதாக இருந்தால் மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதற்காக நாம் செய்ய வேண்டிய சீர்திருத்தம் என்பது என்ன? அப்படி என்னன்னாக்கா, இப்போ உணவுப் பொருள் இருக்குது, உணவு நம்ம விலை கொடுத்து தான், இப்போ விலை கொடுக்காமல் உணவுகளை வாங்க வேண்டும். விலை கொடுத்து வாங்குகிறோம் உணவுப் பொருளை விலை கொடுத்து வாங்குகிறோம். அதனால தான் இந்த மாதிரி மனநிலை மக்களுக்கு ஏற்படுது. அந்த விலை கொடுத்து வாங்கப்பட்ட உணவு, அதை சமைத்து உண்பதற்காக செலவழிக்கப்பட்ட நேரம், உழைப்பு, அதை சாப்பிட்டு உடம்புல ஏற்படுற ஆற்றல், அந்த ஆற்றலை சும்மா யாருக்கும் செலவழிக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு சரிதான். அப்போ மக்கள் சும்மா பேசணும்,
அன்பை எதிர்பார்த்து பேசணும் அப்படின்னா அதற்கு நாம் செய்ய வேண்டிய சீர்திருத்தம் என்னவென்றால், அதாவது உணவுப் பொருளை விலை கொடுத்து வாங்காமல் இருக்கணும். அப்போ தான் அவங்க பணத்தை அந்த பணம் கொடுத்து வாங்காமல் உணவுப் பொருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்போ தான் அவங்க சும்மா அன்பை எதிர்பார்த்து பேசுவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்கினது கிடையாது. அதனால் நம்ம மற்றவங்கள்ட்ட சும்மாவே பேசலாம் அப்படிங்கிறது. அப்போ சும்மா கிடைக்கணும், பணம் கொடுத்து வாங்காமல் கிடைக்கணும். சும்மா கிடைக்காது, உழைப்பை செலவு. அப்போ அதுக்கு என்ன சீர்திருத்தம் பண்ணணுன்னாக்கா, எல்லாருக்குமே உணவுப் பொருளை எல்லா உணவுப் பொருளையும் நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது. எல்லா உணவுப் பொருட்களையும் எதெல்லாம் விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா, பணம் கொடுத்து வாங்கணும்னா சமைப்பதற்கு உதவியாக இருக்கிற சமைக்காமலே சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்லாம் நிறைய இருக்குது. பழங்கள், காய்கறிகள், அப்புறம் இதெல்லாம் சமைக்காமலே நம்ம சாப்பிட்லாம். அதெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்கக்கூடாது. அவங்கவுங்களுக்கு உற்பத்தி பண்ணணும். அப்போ அதுக்கு அவங்களுக்கு நிலம் கொடுக்கப்பட வேண்டும். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கொடுத்து விட வேண்டும். நீங்கள் அந்த மாதிரி மக்களுக்கு நிலம் கொடுத்து உங்களுக்கு தேவையான காய்கறிகளை, உங்களுக்கு தேவையான பழங்களை நீங்களே உற்பத்தி செய்யுங்கள். பழங்களை நீங்கள் எங்கே போனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போ அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்கணும். பழங்கள் நீங்கள் உற்பத்தி செஞ்சால் மட்டும்தான், உங்கள் விளைநிலத்தில் நீங்கள் உற்பத்தி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு பழம் கிடைக்கும், காய்கறிகள் கிடைக்கும். வெண்டைக்காய், தக்காளி பழம் இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டீங்களா, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சும்மா கொடுங்க. விற்பனை செய்ய இதற்கு அனுமதி இல்லை. இந்த பழங்களையும் காய்கறிகளையும் விற்பனை செய்ய அனுமதி கிடையாது. நீங்கள் உங்களுக்காக அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்து விட வேண்டும். அதாவது இப்படியெல்லாம் நடந்திருக்கணும். அதாவது இது எப்படி கொடுக்க முடியும்? இந்த இயந்திர அறிவியல் உலகில் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் நான் இப்போவே கொடுக்கணும், இப்போ கொடுத்துருக்கணும்னு நான் சொல்லலை, எப்போவோ கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி தான் மனித உயிர்கள் ஒரு ஆராய்ச்சிபூர்வமாக வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போ தான் இன்றைக்கி நடக்கிற நிறைய தவறுகள் நடக்காது. இன்றைக்கி மனித உறவு முறைகள் இன்றைக்கி வெறுமையாக இருக்கிறது, பேசிக்கொள்வதில்லை, அன்பு குறைந்து போய்விட்டது, சுதந்திரம் குறைந்து விட்டது, பிறரை பற்றிய அக்கறை இல்லை, பிறரை பற்றிய கவலை இல்லை, மகிழ்ச்சி குறைந்து விட்டது, நோய்கள் அதிகரித்து விட்டது, குற்றங்கள் அதிகரித்து விட்டது, நிறைய மரணங்கள் அதிகரித்து விட்டது. அப்போ இது போன்ற கொடுமைகள் நடக்காமல் இருக்க நாம் என்னென்ன சீர்திருத்தங்களை செய்திருந்தால் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் இருந்திருக்கும் என்பது தான் இந்த ஆய்வு உங்களுக்கு ஆய்வின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் என்னென்ன தப்பு பண்ணோம் கடந்த காலத்தில். ஏன்னா நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் இப்போது சில விஷயங்களை தான் நடைமுறைப்படுத்த முடியும், எல்லா விஷயத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த விஷயம் இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாம் அடைந்த பாதிப்புகள் நிறைய சோதனைகளை கடந்து வந்திருக்கோம், துன்பங்களை கடந்து வந்திருக்கோம். இதுதான் நம்ம தலைவிதியா, இப்படித்தான் நாம் கடந்து வர வேண்டுமா அப்படின்னா இப்படி வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி வராமல் இருக்கணும்னா நாம் என்னென்ன செஞ்சுருக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன். அதற்கு நாம் என்னென்ன இப்போ நம்ம நினைப்போம்ல, நாம் ஏன் வாழ்க்கையில் தோற்று போயிட்டோம், அப்போ நம்ம என்ன சின்ன வயசில் நாம் செஞ்ச தவறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே, அதாவது தோற்று போனவர்கள் அவங்க ஒவ்வொருத்தருமே தனது கடந்த காலத்தை திரும்பவும் திருப்பி பார்ப்பாங்க. சின்ன வயசில் நம்ம இந்த மாதிரி தேவையில்லாமல் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா யாரை பேச்சியாக கேட்டிருக்கலாம், அந்த நேரத்தில் நம்ம இதை பண்ணியிருக்கணும், இதெல்லாம் பண்ணியிருந்தால் நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்கும், நல்லபடியாக வாழ்ந்திருப்போம், அந்த மாதிரி நம்ம அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி நம்ம அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வறுமையில் தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்க்கும்போது நாம் செய்த தவறுகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த தவறுகளெல்லாம் நம்ம செய்திருக்கக்கூடாது, நம்ம திமிரு பிடிச்சி அந்த மாதிரி தப்பு பண்ணோம், அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பாதிப்பு, நமக்கு நிறைய இழப்புகள், நம்ம வாழ்க்கையை நம்ம ஒரு முழுமையாக வாழ முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்கள்ல. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ மனித உயிர்கள் எப்படி வாழ்ந்திருந்தால் கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருந்தால் மனித உயிர்களுக்கு இன்னைக்கு அனுபவிக்கிற துன்பம் இல்லாமல் இருந்திருக்கும். இன்றைக்கி நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அன்பு இல்லை, பாசம் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, ஒரு ஆண் பெண் சமத்துவம் இல்லை, பெண்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க, ஒரு காதலிப்பதற்கான சுதந்திரம் இல்லை, ஆண் பெண் சுதந்திரம் இல்லை, இப்படி நிறைய பிரச்சனைகள், நோய்கள், குற்றங்கள், அப்புறம் கட்டுப்பாடின்மை, ஒழுக்கமின்மை, ஊழல் அதிகரித்து விட்டது. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு நாம் தான் காரணம். நாம் என்ன தப்பு பண்ணோம், இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் சரி கடந்த நாம் இப்படிலாம் வாழ்ந்துருக்கணும், நாம் செய்ய தவறிய கடமைகளை பற்றி தான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன்.
அதைத்தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். நாம் மனித இனம் செய்ய தவறிய கடமைகள் எது, செய்த குற்றங்கள் என்ன, எப்படி அவர்கள் வாழ்ந்த தவறான வாழ்க்கை முறை என்ன, நம்ம எப்படி சரியாக வாழ்ந்திருந்தால் இந்த மாதிரி குற்றங்களை தவிர்த்திருக்கலாம், நோய்களை தவிர்க்கலாம், பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். உணவுப் பொருளை நம்ம விலை கொடுத்து வாங்காமலும் உணவுப் பொருள் கிடைக்க வேண்டும். முழுக்க நம்ம உணவுப் பொருளை விலை இல்லாமல் அவங்கவுங்க நிலத்தில் உற்பத்தி செய்ய முடியாது. ஏன்னா சமைத்து உண்ணுகிற வழக்கம் இருக்குல்ல, அது சமைத்து உண்ணுகிற வழக்கம் தான் இன்றைக்கி நம்ம இயந்திர அறிவியல் உலகமே உருவாவதற்கு காரணம். இன்றைக்கி சமைத்தே உண்ணல பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாயிருக்காது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். அப்படின்னா அந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு காரணமாக இருக்கிற அந்த சமைத்து உண்ணுகிற வழக்கம், உப்பு சேர்த்து சமைத்து உண்ணுகிற வழக்கம், இனிப்பு சேர்த்து சமைத்து உண்ணுகிற வழக்கம் கண்டிப்பாக இங்கே இருக்கணும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ சமைத்து உண்பதற்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்களை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விளைநிலத்திலே உற்பத்தி செய்ய முடியாது. இப்போ பூண்டு அல்லது கடுகு, தனியா, நல்ல மிளகு, அப்புறம் பெருங்காயம், இப்படி நிறைய மளிகை ஜாமான்கள் இருக்குது. உப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் அவங்கவுங்களே உற்பத்தி செய்ய முடியாது. அதனால் எதெல்லாம் விற்பனை செய்யணும், எதெல்லாம் வியாபாரம் செய்யணும், வியாபாரம் செய்கிற நோக்கத்தோடு எந்தெந்த உணவுப் பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்ய வேண்டும், அதை மட்டும்தான் வியாபாரம் செய்வதற்கு இங்கே அனுமதிக்கணும். எல்லாத்தையும் வியாபாரம் செய்யக்கூடாது, வியாபாரம் செய்ய அனுமதிக்கக்கூடாது. வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, மாம்பழம், கொய்யாப்பழம், இது எல்லாத்தையும் அவங்கவுங்க நிலத்தில் உற்பத்தி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, உங்களுக்கு என்ன உணவுப் பொருள் கிடைக்குதோ அதை நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பகிர்ந்துக்கோங்க. காசு வாங்கிக்காதீங்க, காசு வாங்கக்கூடாது. இந்த உணவுப் பொருளுக்காக காசை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கக்கூடாது, பணத்திற்காக விற்பனையும் செய்யக்கூடாது. அப்போது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்து நீங்கள் தினமும் அது எளிய விவசாயம் பண்ணணும். இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்தை மட்டும் செலவழிக்கணும். தினமும் 2 மணி நேரத்தை மட்டும் செலவழித்தாலே போதுமானது இந்த விவசாயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 2 ஏக்கர் நிலம் கொடுக்கலன்னா கூட 1 ஏக்கர் நிலமாவது கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே விவசாயமே 3 வேலையாக பண்ணிகிட்ருக்க முடியாது. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் மோட்டார் மெக்கானிக்காக இருப்பார், இல்லை இன்ஜினியராக இருப்பார். ஆனால் அவர் கண்டிப்பாக விவசாயமும் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே கண்டிப்பாக விவசாயம் பண்ணணும். அதுக்கு 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, 1 ஏக்கர் கொடுத்தாலே போதும். அல்லது சிலர் விவசாயத்தையே முழு நேர தொழிலாக அவர் செய்வார். என்னுடைய விவசாயம் தான் எனது பிரதானமான தொழில் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் அதிகமான நிலம் கொடுக்கலாம். அதற்கு 4 ஏக்கரோ 5 ஏக்கரோ கொடுத்துட்டு போகலாம். மற்றபடி எல்லாருமே கண்டிப்பாக விவசாயம் பண்ணணும். 1 ஏக்கர் கொடுத்துக்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அனைவருக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுத்து அதில் அவங்க மரம் பழங்களை தருகிற மரங்கள், காய்கறிகளை தருகிற மரங்கள், இதெல்லாம் வளர்த்து உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக தினமும் 2 மணி நேரம் அதற்காக அவர்கள் உழைக்க வேண்டும். அப்போது எல்லாருமே இங்கே விவசாய நிலத்தோடு விவசாய தொழிலோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். அப்புறம் இது இயற்கை தொழில். விவசாயம் என்பது இயற்கையான தொழில். அப்புறம் இயந்திர அறிவியல் உலக தொழில், அது உலோகங்களை அடிப்படையாக கொண்டு, இயந்திரங்களை அடிப்படையாக கொண்டது. ஒருத்தர் மோட்டார் மெக்கானிக்காக இருக்கலாம், அல்லது இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். அவர் அது இயந்திர அறிவியல் உலகில் செய்யக்கூடிய ஒரு தொழில். இயற்கையான தொழில் என்பது விவசாயம். அப்போ எல்லாருமே விவசாயமும் செய்யணும். ஒருத்தர் மருத்துவராக இருக்கார், அல்லது ஒருத்தர் ஓட்டுநராக இருக்கார். ஆனால் அவருக்கும் ஒரு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கணும். அப்போ 2 தொழில் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே செய்யணும். அப்போ தான் இந்த மண்ணோடு அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். உடல் உழைப்பு அவங்களுக்கு கிடைக்கும், உடல் உழைப்பு கிடைக்கும். எல்லா உணவுப் பொருளையும் விற்பனை செய்யக்கூடாது. அவங்க உணவுப் பொருளை விற்பனை செய்வாங்க. எல்லா உணவுப் பொருளையும் உற்பத்தி செய்ய முடியாது. இந்த பூண்டு, நல்ல மிளகு, கடுகு, இந்த மாதிரி மளிகை சாமான்கள், மஞ்சள், பெருங்காயம், இதை உற்பத்தி செய்ய முடியும் தான். ஆனால் ரொம்ப அது சமைப்பதற்கு தேவையான மளிகை சாமான் பொருட்கள், அதை வியாபாரம் உற்பத்தி செய்து வியாபாரம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். உப்பு, இதெல்லாம் வியாபார சமையல் பொருட்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சிடணும். 2 உணவுப் பொருட்கள். எதெல்லாம் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கணும், எதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்தா அவங்களுக்கு கிடைக்காது. மார்க்கெட்டில் எந்த உணவுப் பொருள்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னா, வெண்டைக்காய் கிடைக்காது, தக்காளி கிடைக்காது, மாம்பழம் கிடைக்காது, கொய்யாப்பழம் கிடைக்காது. இப்படி
குறிப்பிட்ட ரொம்ப அதிகமாகவும் அதோட எண்ணிக்கை அதிகரித்துக்கிட்டே போகக்கூடாது. குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் உங்களுக்கு கடைகளில் கிடைக்காது. நீங்களே உற்பத்தி பண்ணி உங்களுக்கு மாம்பழம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா, உங்கள் தோட்டத்தில் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காகவும் கொடுக்கப்படுகிற அந்த தோட்டத்தில் நீங்கள் ஒரு மாமரத்தை வச்சுக்கோங்க. அந்த வருஷத்தில் ஒரு மாமரம் வச்சாலே போதும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாமரம் வச்சாலே போதும். ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கும்போது அவங்க அந்த விளைநிலத்தில் ஒரு மாமரம் வச்சாலே போதும். அந்த வருஷத்துக்கு அவங்களுக்கு தேவையான மாம்பழம் அவங்களுக்கு கிடச்சிரும். ஒரு மாமரத்தில் எப்படியும் கண்டிப்பாக ஒரு 100-200 மாம்பழம் ஒவ்வொரு வருஷமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு வருஷத்துக்கு அவர் 100 மாம்பழம் சாப்பிட்டா போதுமே. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 1 ஏக்கர் விளைநிலத்தில் ஒரு மாமரம் வச்சா போதும். ஒரு பலா மரம், ஒரு கொய்யா மரம், ஒரு தென்னை மரம், ஒரு திராட்சை, இந்த மாதிரி ஒரு அன்னாசி, இப்படி ஒரு ஆப்பிள் மரம், ஒரு மாதுளை மரம், இப்படி ஒரு கொய்யா மரம், இப்படி ஒரு பனை மரம், இப்படி ஒன்று 1 ஏக்கர் விளைநிலத்தில் அவங்க அப்புறம் காய்கறிகள், தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் அதோட எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றதெல்லாம் நீ கடையில் போனால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் எல்லாருமே விவசாயம் செய்ய வைக்கணும். அதாவது காசு கொடுத்தா தான் உணவுப் பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட நீக்கணும். அந்த மாதிரி ஒரு கருத்தை மக்கள்கிட்ட நீக்கணும். இதெல்லாம் காசு கொடுக்காமலே எந்தெந்த உணவுப் பொருள்லாம் நீ வாழைப்பழம் இதை காசு கொடுத்தா கிடைக்காது. நீங்கள் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்களே உற்பத்தி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு எத்தனை வாழைப்பழம் தேவை, ஒரு வருஷத்தில் ஒருத்தருக்கு எத்தனை மாம்பழங்கள் தேவை, அதை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணிக்கணும். ஒருத்தர் ஒரு வருஷத்தில் எத்தனை வாழைப்பழம் சாப்பிடுவார், ஒரு வருஷத்தில் எத்தனை மாம்பழம் சாப்பிடுவார், எத்தனை தர்பூசணி பழம் சாப்பிடுவார், இப்படி ஒரு 10-20 உணவுகளை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கணும். அதை கடையில் கேட்டால் கிடைக்காது. கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கனாக்கா அந்த உணவுப் பொருள் உங்களுக்கு கிடைக்காது. எதெல்லாம் வாழைப்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம், மாதுளைப்பழம், திராட்சை, அப்புறம் தென்னை, தேங்காய், அப்புறம் பனை மரத்தில் பனம்பழம், அப்புறம் வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், அப்புறம் வெங்காயம், இஞ்சி, இப்படி ஒரு 20 உணவுப் பொருட்களை நீங்கள் தான் உற்பத்தி பண்ணணும். இதெல்லாம் பச்சையாக சாப்பிடக்கூடியதாக இருக்கணும். இஞ்சியை கூட மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம், இந்த வியாபாரிகள்கிட்ட ஒப்படைச்சிடலாம். நீங்கள் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுங்க. கடையில் போய் வாங்கக்கூடிய உணவுப் பொருட்களாக அதை வச்சுக்கணும். இஞ்சி, கொத்தமல்லி, தனியா, கடுகு, நல்ல மிளகு, பெருங்காயம், கசகசா, இதெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள். அப்போது மக்கள் ஒரு 20 உணவுப் பொருட்களை நீங்கள் கடையில் போனால் கிடைக்காது, மக்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் மக்களுக்கு உணவுப் பொருள் என்பது காசு கொடுத்தா தான் கிடைக்கும். அது மாதிரி தண்ணியை கூட என்ன பண்ணணும் அப்படின்னா இலவசமாக கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும். அப்போ தான் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் ஒருவருக்கொருவர் இந்த கட்டணம் இல்லாமல் பேசிக்கொள்வார்கள். ஏன்னா பணத்தை எதிர்பார்த்து பேச மாட்டாங்க. சும்மா பேசுகிற வழக்கம் மக்கள்கிட்ட ஏற்படணும்னா இந்த மாதிரி ஒரு 20 உணவுப் பொருட்களை அவர்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் தண்ணியை கட்டணம் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். கட்டணம் இல்லாமல் தண்ணியை அவங்களுக்கு கட்டணம் இல்லாமல், அதன் மூலம் மட்டும்தான் நீங்கள் மக்கள் ஒருவருக்கொருவர் சும்மா பேசிக்கிற வழக்கம் வரும். அப்போ எல்லாத்துக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கணும். அதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, அதில் நீங்கள் 2 மணி நேரம் செலவழிங்க. 2 மணி நேரம் எல்லாருமே செலவழிக்கணும். நம்ம ஏற்கனவே இயந்திர அறிவியல் உலகத்தில் அந்த தொழில் செய்கிற வேலை நேரத்தை 6 மணி நேரமாக குறைக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். 6 மணி நேரம் தான் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது ஒரு 2 மணி நேரம் இந்த விவசாயம் வேலை அவங்கவுங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள 1 ஏக்கர் விளைநிலத்தில் 2 மணி நேரம் விவசாயம் பண்ணணும். 2 மணி நேரம் விவசாயம் பண்ணணும். ஒரு 6 மணி நேரம் இந்த இயந்திர அறிவியல் உலக தொழில் அதில் வேலை பார்க்கணும். இந்த 1 மணி நேரம் நீங்கள் 2 மணி நேரம் 1 ஏக்கர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிற 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 1 ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறோங்களா, அதில் 2 மணி நேரம் வேலை செய்கிறோம். அதில் மற்றவங்கள உதவிக்கு வச்சுக்காதீங்க. நீங்களே தான் நீங்கள் வேலை பார்க்கணும். யாரையும் நீங்கள் வேலையாட்கள் விட்டு அந்த வேலையை பார்த்துடலாம். நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு அதில் ஒருத்தரை வேலைக்கு வச்சு அவங்கள நம்ம கூலிக்காக வச்சு அவங்க தோட்டத்தை பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே 1 ஏக்கர் விளைநிலம் நம்ம கொடுத்தே ஆகணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுத்தாகணும். அந்த 1 ஏக்கர் விளைநிலத்தில் குறிப்பிட்ட 20 உணவுகளை நீங்கள் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அந்த உணவுப் பொருளை நீங்கள் வெளியில் போனால் கிடைக்காது. உங்களுக்கு கொய்யாப்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா, நீங்கள் உங்கள் விளைநிலத்தில் உற்பத்தி பண்ணால் மட்டும்தான். ஒரு மரம் வச்சா போதும். ஒரு வருஷத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய கொய்யாப்பழம் அதிலேருந்தே உங்களுக்கு கிடச்சிரும்.
ஒரு மாமரம் வச்சாலே போதும், ஒரு வருஷத்தில் நீங்கள் எத்தனை மாம்பழம் சாப்பிடுவீங்க அதை விட அதிகமாகவே உங்களுக்கு கிடச்சிரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துட்டா மாம்பழம், கொய்யாப்பழம், பலாப்பழம், தர்பூசணியெல்லாம் அவங்கவுங்க விளைநிலத்தில் நீங்கள் ஒரு செடி வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு தேவையான தர்பூசணி என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த மாதிரி ஒரு செடி வச்சாலே அதுலேருந்து கிட்டத்தட்ட 10-30 தர்பூசணி கூட வரும். அதுதான் ஒரு வருஷத்தில் நீங்கள் அவ்வளோதான் தர்பூசணி சாப்பிடுவீங்க. நீங்கள் ஒரு வருஷத்தில் எத்தனை தர்பூசணி சாப்பிடுவீங்க? அது ஒரு சீசனில் தான் வரும், வருஷம் முழுக்க கிடைக்காது. ஒரு மாம்பழங்கிறது அது ஒரு சீசனில் தான் வரும். அந்த சீசனில் எத்தனை மாம்பழங்கள் நீங்கள் சாப்பிடுவீங்க? ஒரு வருஷத்தில் நீங்கள் எத்தனை மாம்பழங்கள் சாப்பிடுவீங்க? அது உங்கள் விளைநிலத்தில் நீங்கள் ஒரு மரம் வச்சாலே போதும், அந்த மரத்துலேருந்து உங்களுக்கு தேவையான மாம்பழங்கள் என்பது கிடைத்துவிடும். கொய்யாப்பழம், அது மாதிரி பலாப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை, நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காது, அல்லது பணம் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி தான் பலாப்பழம் வரும். அந்த சீசனில் எத்தனை பேர் பலாப்பழம் சாப்பிட்ருப்பாங்க? அதுவும் எவ்வளோ சாப்பிட்ருப்பாங்க? கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துட்டு பலாப்பழத்தெல்லாம் விற்பனை செய்யக்கூடாது. அவங்கவுங்க விளைநிலத்தில் நீங்கள் ஒரு பலா மரத்தை வச்சுருங்க, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ எத்தனை பலாப்பழம், ஒரு மரத்தில் எவ்வளோ பலாப்பழம் கிடைக்கும் தெரியுமா? 10-20 கூட கிடைக்கும். அப்போ நீங்கள் சாப்பிட்டது போக மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க, மற்றவங்களுக்கு சும்மா கொடுங்க, அன்பின் காரணமாக சும்மா கொடுங்க. சும்மா கொடுக்குற அந்த வழக்கம் அப்போ தான் சும்மா பேசுகிற அந்த வழக்கம் வரும். அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் அப்போ தான் வரும். நீங்கள் அன்பை எதிர்பார்த்து தான் நீங்கள் பலாப்பழத்தை ஒருத்தருக்கு கொடுப்பீங்க. அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது, நம்ம போட்டிருக்கோம். பலாப்பழத்தை விற்பனை செய்யக்கூடாது, மாம்பழத்தை விற்பனை செய்யக்கூடாது. நீங்கள் உங்கள் மரத்தில் அதிகமான மாம்பழம் வந்துருச்சா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. அவங்களும் ஏதாவது உணவுப் பொருள் அதிகமாக இருந்தால் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. தக்காளி பழம் ஒரு அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு அப்போது மற்றவங்களுக்கு கொடுங்க, மீதமுள்ளதை மற்றவங்களுக்கு கொடுங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க விளைநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட வெண்டைக்காய் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி வெண்டைக்காய், கத்திரிக்காய் எதாக இருந்தால் இப்படி ஒரு பகிர்ந்து கொள்கிற நடைமுறையும் வரணும். வெறும் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணும். இன்றைக்கி யாரும் பழங்களையோ காய்கறிகளையோ பகிர்ந்து கொள்வதில்லை. அந்த நடைமுறை இன்றைக்கி இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்குகிறோம், நாம் எதுக்கு மற்றவங்களுக்கு சும்மா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் உணவு குடும்பத்துக்குள்ளேயே பகிர்ந்து கொண்டுக்கிறாங்களே தவிர ஒரு குடும்பத்தினர் இன்னொரு குடும்பத்திற்கு கொடுப்பதில்லை, உணவுப் பொருளை பகிர்ந்து கொடுப்பதில்லை. அதனால் அந்த வழக்கத்தை ஏற்படுத்தணும். அப்போ தான் அவங்களுக்கு பேசுகிற வழக்கம் ஏற்படும். சும்மா பேசுகிற வழக்கம், அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் அப்பொழுது தான் ஏற்படும். அதனால் நாம் செய்திருக்க வேண்டிய சீர்திருத்தம் என்னன்னாக்கா, எல்லாருக்குமே அதாவது வீடு எல்லாம் ஒரே அளவாக இருக்கணும், வீடில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, அப்புறம் தினம் சீருடை அணியணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் ட்ரெஸ் போடணும், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்ன கலரில் வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கலாம். அது மாதிரி எல்லாத்துக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கணும். விளைநிலம், அப்புறம் தொழில், அந்த விவசாயத்தை மட்டுமே பெரிய தொழிலாக பண்ணணும். என்னுடைய தொழில் விவசாயம் தாங்க மெயினான தொழில். அப்போ அவனுக்கு ஒரு 5 ஏக்கர் விளைநிலம் கொடுங்க. அதற்கு ஒரு உச்ச வரம்பு வச்சுக்கணும். 5 ஏக்கர் விளைநிலம் தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்புறம் எல்லாத்துக்குமே 8 வயசுக்கு மேலே போச்சா அவங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் கொடுத்துடணும். நீங்கள் விவசாயம் கண்டிப்பாக பண்ணியாகணும். நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது கலெக்டராக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், யாராக வேணால் இருந்துட்டு போங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு 1 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படும். அந்த விளைநிலத்தில் நீங்கள் விவசாயம் செய்து உங்களுக்கு தேவையான கொய்யாப்பழம், மாம்பழம், கத்திரிக்காய், தக்காளி இதை நீங்கள் உற்பத்தி செய்யணும். அது மாதிரி நம்ம என்ன போட்டிருக்கோம், சமைத்த உணவுகளை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வேறு போட்டிருக்கோம். அது விற்பனை செய்யக்கூடாதுன்னா ஹோட்டலுக்கு தடை, உணவகங்களுக்கு தடை. அவங்கவுங்களுக்கு தேவையான உணவுகளை சமைத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை சமைப்பாங்க. உணவுகளில் தரமான உணவுகளை சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவாங்க. இந்த ஹோட்டல்காரங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் ஒரு நோய் வரும். அப்புறம் ஆண்கள் சமைக்கிற அந்த வழக்கத்திலிருந்து தப்பித்து கொள்கிறார்கள். பெண்களிடம் அல்லது ஹோட்டல்காரங்கிட்ட அந்த வேலையை விட்டுறாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. இல்லைன்னா வீட்டில் பெண்கள் இருந்தால் சமைக்கணும். அப்படி இல்லையா, பெண்கள் இல்லை, பேச்சுலர்னால் அப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றது. ஆண்கள் எக்காலத்துலேயும் சமைக்கிற வழக்கத்தையே கடைபிடிக்கிறது இல்லை. அதனால் ஆண்களை சமைக்க வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்ல பண்பு வரும். பெண்களை சமமாக நடத்துகிற அந்த சமத்துவ மனப்பான்மை வரும். அதனால் ஆண்களை கண்டிப்பாக சமைப்பதற்கு கட்டாயப்படுத்தணும். அப்படி ஒரு நடைமுறை எப்படி வரும் அப்படின்னா, ஹோட்டலுக்கு தடை வைத்து விட வேண்டும். அப்புறம் எல்லாரையும் தனித்தனி வீட்டில் வசிக்க வைக்கணும். தனித்தனி ஒரு குடும்பமாக இருந்தால் கூட, ஒரு குடும்பம் ஒரு வளாகத்திற்குள்ளே இருக்குது, அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்தனி வீட்டில் வசிக்கணும். வீடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்போ வேறு வழியே இல்லாமல்
ஆண்கள் வந்து அவங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்க தான் சமைப்பாங்க. 8 வயசுக்கு மேலேருந்தே ஆரம்பிச்சிட வேண்டியதான். 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகள் வந்து அந்த அம்மாவோட வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. 8 வயசு மேலே ஆச்சு அவனுக்கு தனி வீடு. நீ உன்னோட உணவை நீனே தான் சமைக்கணும், உன்னது வேலையை நீ தான் செய்யணும். அப்புறம் வந்து வெளியில் போய் நீ சாப்பிட முடியாது. ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்டுக்கிறேன், என்னால் சமைக்க முடியாது, நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போக முடியாது. ஏன்னா ஹோட்டலுக்கு நம்ம தடை விதிச்சிட்டோம். அப்போ அவங்கவுங்க உணவில் அவங்கவுங்க தான் சமைச்சாகணும். அப்போ சமைக்கிறதுக்கு அவங்கவுங்க வேலை செய்கிறதுக்கு நேரம் தேவை. அப்போ நீங்கள் தொழிலில் அதிக நேரம் வேலை செய்ய முடியாது. 6 மணி, ஏன்னா வீட்டில் வேலை இருக்குதுங்க, நான் போய் சமைக்கணும், சாப்பிட்ணும், எங்களுக்கு வீட்லேயும் வேலை இருக்குது, அதனால் 6 மணி நேரம் மட்டும் தான் எங்களால் தொழில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் வேலை நேரத்தில் வந்து 6 மணி நேரங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானதாக கட்டாயமானதாகவும் மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து விடுகிறது. அப்புறம் இன்னொரு வேலை இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் என்னென்னா, எல்லாத்துக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துடணும். இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் 1 ஏக்கர் விளைநிலம். யாரும் வந்து 10 ஏக்கர் 12 ஏக்கர் யாரும் வச்சிருக்கூடாது. விவசாயத்தையே முழு நேர தொழிலாக செய்கிறவங்களுக்கு ஒரு 6 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. என்னுடைய தொழில் வந்து விவசாயம்தான் அப்படின்னா, அவர் என்னுடைய தொழில் பிரதான தொழிலே விவசாயம்தான் அப்படின்னா, அவர் அதில் வந்து அவர் என்ன உற்பத்தி செய்வார் அப்படின்னா, அதாவது கடுகு, நல்ல மிளகு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், இதெல்லாம் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய சமையல் உணவுப் பொருட்கள், சமைத்து சாப்பிடுவதற்கு பயன்படக்கூடிய மளிகை சாமான் பொருட்களை தான் நீங்கள் உற்பத்தி செய்து வியாபாரம் செய்ய அனுமதி. அப்புறம் கொய்யாப்பழத்தையோ மாம்பழத்தையோ நீங்கள் விற்பனை செய்யக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அது அவங்கவுங்களே உற்பத்தி செய்து அவங்கவுங்களே சாப்பிட்டுக்கணும். இப்படி ஒரு 20 உணவுப் பொருட்களை வந்து அவங்கவுங்களே உற்பத்தி செய்து அவங்கவுங்களே சாப்பிட்டுக்கணும். அது தவிர மற்ற உணவுப் பொருட்களில் தான் நீங்கள் கடையில் போய் வாங்கணும். கருவேப்பிலையா, அது வந்து கருவேப்பிலை வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் வச்சுக்கலாம், அல்லது அதை வேணால் விற்பனை செய்வதற்கு அனுமதிக்கலாம். கீரைகளை வந்து இப்படி வந்து எதெல்லாம் விற்பனை செய்யணும், ஒரு 20 உணவுப் பொருளை நீங்கள் தான் உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுமதி கொடுத்துடணும். அதை கடையில் போனால் கிடைக்காது. அது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டே ஆகணும், அதை தவிர்க்கவே முடியாது, அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அது கொய்யாப்பழம் சாப்பிடாமல் இருக்க முடியாது மக்களால், வாழைப்பழம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அந்த 20 உணவுப் பொருட்களோட பட்டியலை வந்து நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வாழைப்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம், அப்புறம் தேங்காய், அப்புறம் வந்து வேறு இப்படி தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் இப்படி இப்போ இதுலேயே நான் ஒரு 6-7 சொல்லிட்டேன். இன்னொரு 13 உணவுப் பொருளை சேர்த்துக்கோங்க. வேறு என்ன பழம்லாம் இருக்குது, அந்த மாதிரி பழங்கள்லாம் மாதுளை பழத்தை சேர்த்துக்கோங்க, மாதுளை பழம். அப்புறம் வந்து இன்னும் நிறைய உணவுப் பொருளை சேர்த்துக்கோங்க. அது மாதிரி வந்து பூக்கள், மலர் உற்பத்தி கூடாது. இந்த மலர் சாகுபடி செய்கிறாங்களா, லட்சக்கணக்கான ஏக்கரில் ஏகப்பட்ட தண்ணியை செலவழித்து மலர்களை உற்பத்தி பண்ணி பூ கட்டி மாலை கட்டி விற்பனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. தண்ணி எவ்வளோ கஷ்டம், தண்ணி கொடுங்கன்னு போராடுறோம். அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு மனித உழைப்பை செலவழித்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மாலை, அந்த பூவு வந்து ஒரு மனித உழைப்பும் நேரமும் ஒரு நிலமும் தண்ணியும் எவ்வளோ வீணாக போகுது பாருங்கள். அதனால் அந்த தொழிலுக்கு தடை வச்சுட்டு அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து உணவுப் பொருளை உற்பத்தி செய்கிற வேலையை கொடுத்துட்டு, யாரும் வந்து பூக்களை வந்து வியாபாரம் செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாது. அவங்கவுங்களுக்கு தேவையான பொருளை, அவங்கவுங்களுக்கு தேவையான பூக்களை வந்து அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணி உங்கள் தலையில் வச்சுக்கிறதுக்கு தேவையான பூவை நீங்களே உங்கள் வீட்டில் ஒரு முல்லை செடி வச்சுக்கோங்க, மல்லிகை செடி வச்சுக்கோங்க. அதுலேருந்து கிடைக்கிற முல்லைப்பூ, மல்லிகை செடி அதை உங்கள் தலையில் வச்சுக்கோங்க. அப்புறம் பெரிய மாலை போடுற வழக்கத்துக்கு தடை வச்சுருங்க. பெரிய அரசியல்வாதிக்கு பெரிய மாலை ஒரு நிமிஷம்தான், ஒரு செகண்டு தான் போடுவார், கழட்டி மற்றவங்ககிட்ட கொடுத்துருவார். இந்த மாதிரி போலித்தனமான நடைமுறைகள், கல்யாணத்துக்காக மாலை போடுறது, அது வந்து மாலை போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே உங்களுக்கு தேவையான மாலையை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் முல்லை செடி, மல்லிகை செடி, அப்புறம் வந்து ரோஜாப்பூ, இந்த மாதிரி எதாவது வச்சுக்கிட்டு அதுலேருந்து உங்களுக்கு தேவையான மாலை, அவங்கவுங்களுக்கு தேவையான மாலை, தலைக்கு பூ வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. லட்சக்கணக்கான ஏக்கரில் வந்து என்ன பண்ணுறது, இந்த மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ரோஜாப்பூ, செவ்வந்திப்பூ, இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி அதை வியாபாரம் பண்ணி ஏகப்பட்ட தண்ணி வேஸ்ட்டு, ஏகப்பட்ட உழைப்பு வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டாக போகுது. அப்போ அந்த இடத்துல ஏதாவது நீங்கள் உணவுப் பொருளை உற்பத்தி செய்திருந்தால் அது எத்தனை பேரோட உணவு பசி தீர்க்கும். அது அர்த்தமுள்ள உழைப்பு. இது வந்து மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட உழைப்பு. இந்த மலர்களை உற்பத்தி செஞ்சு பணம் கிடைச்சா என்ன வேணாலும் பண்ணிடலாம், எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மனப்பான்மை. அதனால் இதுக்கு தடை விதிக்கணும். அவங்களுக்கு தேவையான பூக்களை, மலர்களை அவங்களே உற்பத்தி செஞ்சுக்கோங்க.
அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கண்டிப்பாக கொடுத்து எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் விவசாயம் பண்ணணும். விவசாயம் என்பது ஒரு பொதுவான தொழில் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோடையும். அப்போ தான் மக்களுக்கு வந்து ஒரு தலைக்கணம் வராது. நாம் வந்து மனித இனம், நமக்கு 6 அறிவு 7 அறிவு, அதனால் நம்ம வந்து அதிசய பிறவி, நம்மளை கடவுள் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டுக்கதைகள், கற்பனைகள், மிகையான மனப்பான்மைகள், மிகையான கற்பனைகள், இதற்கெல்லாம் என்ன காரணம்னா விவசாயம் செய்யாது தான் ஒரு காரணம். விவசாயங்கிறது அதை மறந்துடுறாரு. இவருக்கு உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போ உலகங்கள் கண்டுபிடிச்சானோ தான் பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாங்களான்னு தெரில, விவசாயத்தை விட்டுட்டு இவர் வேறு வேலை பார்த்த உடனே நான் இன்னும் விவசாயம் பார்க்க மாட்டேன், நிலத்தில் கால் வைக்க மாட்டேன், ஐயோ நிலத்தில் சகதி அதிலலாம் கால் வைக்க மாட்டேனே, கால்லாம் அழுக்காயிடும் அப்படின்னு பயந்து போய் ஒரு ஒரு போலித்தனமான ஒரு மனநிலை, ஒரு வாழ்க்கை முறை உருவாவதற்கு அது போலியான மக்கள் உற்பத்தி செய்ய ஒரு போலியாக மக்கள் உருவெடுப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் விவசாயத்தை எல்லாத்தையும் கண்டிப்பாக செய்ய வைக்கணும். அப்போ தான் பணிவு என்பது வரும். அப்போ தான் இயற்கையை பற்றி புரிஞ்சுப்பாங்க. இயற்கையை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் விவசாயம் பண்ணணும். நீங்கள் குறைந்தபட்சம் உங்கள் நிலத்தில் நீங்கள் வீட்டு பின்னாடி ஒரு செடிகள், பூக்கள் அல்லது ஏதாவது ஒரு வாழை மரம் இது எதாவது வளர்த்து அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நீங்கள் இயற்கையை புரிஞ்சிக்க முடியும். சும்மா நீங்கள் இயற்கையை புரிஞ்சிக்க முடியாது. வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நீங்கள் ஒரு செடியை கூட வளர்க்க மாட்டீங்க, தண்ணி ஊற்றி வளர்க்க மாட்டீங்க, செடிக்கு கூட தண்ணி ஊற்ற மாட்டீங்க, உரம் வைக்க மாட்டீங்க அப்படின்னா உங்களால் விவசாயத்தை புரிஞ்சிக்க முடியாது, இயற்கையை புரிஞ்சிக்க முடியாது. இயற்கையை புரிஞ்சுக்கணுன்னா இயற்கையோடு உங்களுக்கு ஒரு உறவு முறை வேண்டும். உங்கள் கால்கள் செருப்பு இல்லாமல் உங்கள் கால்கள் நிலத்தில் ஊந்த வேண்டும். உங்கள் காலில் செருப்பு இல்லாத அந்த கால்களோடு நிலத்தில் கால் வைக்க வேண்டும். நிலத்தோடு உறவாட வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வேணும். இப்போ எல்லாரும் 1 ஏக்கர் கொடுத்துட்டு அந்த 1 ஏக்கர் விளைநிலத்தில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உணவுகளை நீங்களே உற்பத்தி செஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த உணவுகள் கண்டிப்பாக எளிதானதாகத்தான் இருக்கணும், எளிதாக உற்பத்தி செய்யக்கூடியதாக தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறாங்களா, அதில் நெல், கோதுமை எல்லாம் உற்பத்தி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது முடியாது. அந்த விவசாயத்தை மக்கள் பண்ண முடியாது. அப்போ எதை பண்ண முடியும்னா இந்த மாதிரி பழமரங்கள் 1 ஏக்கர் விளைநிலத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒவ்வொருவருக்கும் நம்ம 1 ஏக்கர் விளைநிலம் கொடுத்து அதில் மாமரம், கொய்யா மரம், பலா மரம் இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி வளர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வளர்க்குறது ஈஸி. தண்ணி மட்டும் பாய்ச்சினா போதும், அப்புறம் உரம் வச்சுட்டா போதும். அப்புறம் ரொம்ப பெரிய இதில் சிரமப்படாமல் அப்புறம் பழுத்தா தண்ணி மட்டும் வச்சுட்டா போதும். அப்புறம் பழம் பழுத்ததுனாக்கா பழத்தை பறித்து சாப்பிட வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை. உரம் வைக்கணும், தண்ணி வைக்கணும், அப்புறம் கொஞ்சம் நிலத்தெல்லாம் கொத்தி விடணும், அவ்வளோதான். ரொம்ப எளிதான விவசாயம். ஒவ்வொருத்தருக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துட்டா அந்த 1 ஏக்கர் விளைநிலத்தில் தினமும் 2 மணி நேரம் செலவு செய்து விவசாயம் செய்வது எளிதாக இருக்க வேண்டும். அப்போ எளிதாக இருப்பதற்கு ஏற்றவாறு அங்கே உள்ள அங்கு நாம் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருட்கள், அதாவது காய்கறி அல்லது தக்காளி அல்லது கொய்யாப்பழம், தேங்காய், மாம்பழம், மாதுளைப்பழம், பலாப்பழம் இதெல்லாம் உற்பத்தி செய்கிறது எளிதான விவசாய முறை. நீங்கள் சமைப்பதற்கு தேவையான அந்த கடுகு, கொத்தமல்லி, நல்ல மிளகு, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் உற்பத்தி செய்வது கடினமான விவசாய முறை. அப்போ அரிசி கூட நீங்கள் நெல் கூட அதை விற்பனை செய்யக்கூடிய உணவுப் பொருளாக மாற்றிடுங்க. நெல், கோதுமை இதெல்லாம் விற்பனை செய்யக்கூடியது. நெல், கோதுமை இதெல்லாம் நெல், அரிசி என்பது விற்பனை செய்யக்கூடிய உணவுப் பொருள். விற்பனை செய்யக்கூடிய விவசாய பொருளாக மாற்றிடுங்க. அது வியாபாரத்தோடு தொடர்புபடுத்திடுங்க. அதை யாரும் ஒவ்வொருத்தருக்காக நம்ம கொடுக்குறோம்ல 1 ஏக்கர் விளைநிலம், அதில் யாரும் நெல், கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் 2 தொழில் பண்ணுறாங்க. ஒன்று விவசாயம், அப்புறம் இன்னொன்று அவங்க கலெக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், கொத்தனாராக இருக்கலாம், மளிகை கடை வச்சுருக்கலாம். இது இயந்திர அறிவியல் உலக தொழில். இன்னொன்று இயற்கை தொழில். அப்போது நம்ம இயற்கை தொழிலும் செய்யணும், அதுக்கு ஒரு 2 மணி நேரம் தினசரி. மீதி உள்ள 6 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு கொத்தனாராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு ஓட்டுநராக இருக்கலாம், ஒரு கலெக்டராக இருக்கலாம், ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம். அப்போது ஒரு இயல்பாக இருப்பாங்க மக்கள், ஒரு போலித்தனம் இருக்காது. இன்றைக்கி அரசியல்வாதியை பாருங்கள், அப்படியே இந்த வெள்ளைச்சட்டை கசங்காது. வெள்ளைச்சட்டையில் கொஞ்சம் கூட அழுக்குப்படியாது. அப்படியே ஏசி ரூமில் இருந்துட்டு அப்படியே ஷோவாக வாழ்ந்துட்டு போயிடுறான். நாம் என்ன சொல்கிறோம், எல்லாத்துக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுத்து அவங்கவுங்களுக்கு தேவையான பழங்கள், குறிப்பிட்ட 20 வகையான உணவுகளை அவங்கவுங்களே உற்பத்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்துகிறோம். 2 மணி நேரம் நீ விளைநிலத்தில் வேலை செஞ்சே ஆகணும் அப்படி சொல்லும்போது, அப்போ சாதாரண மக்களாக வாழ வைக்கப்படும் பொழுது அவர்கள் சாதாரண மக்களுடைய தேவை என்னன்னு அவங்களுக்கு தெரியும்.
ஏன்னா வந்து நீங்கள் பெரிய வீட்லேயும் வசிக்க முடியாது, எல்லாத்துக்கும் ஒரே அளவு வீடு தான். எல்லாத்துக்கும் ஒரே அளவு வீடு கொடுக்கப்படுகிறது. 8 வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு கொடுக்கப்படுகிறது. எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சாகணும். அப்போ எல்லாத்துக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி வீடு கொடுக்கப்படுகிறது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சாகணும், அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சாகணும். அதில் வேற இப்போ என்னென்னா ஆளுக்கு 1 ஏக்கர் விளைநிலம் கொடுத்து எல்லாருமே விவசாயம் பண்ணியே ஆகணும். விவசாயம் பண்ண அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே சமைச்சாகணும். அவங்களுக்கு தேவையான கொய்யாப்பழம், மாம்பழம் அதை வந்து அவங்கவுங்க விளைநிலத்தில் நீ ஆட்சியராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அதிபராக இருந்தாலும் சரி, நீ வந்து உனக்கு கொடுக்கப்படுகிற 1 ஏக்கர் விளைநிலத்தில் தினமும் 2 மணி நேரம் உழைச்சாகணும். அப்போ நீ சாதாரண மக்களாக நீ வாழ வைக்கப்பட வேண்டும். சாதாரண மக்களுடைய தேவையை அவர்கள் புரிய வேண்டும் என்றால் சாதாரண மக்களாக அவர்கள் வாழ வைக்கப்பட வேண்டும். அப்போது இங்கே வந்து சாதாரண மக்களை புரிஞ்சிக்காமல் ஏன் ஆட்சியாளர்களுக்கு சாதாரண மக்களுடைய தேவைகள் தெரியல அப்படின்னா, அவர்கள் சாதாரண மக்களாக வாழவில்லை. ஆட்சியாளர்கள் வந்து சாதாரண மக்களாக வாழவில்லை. அவர்கள் சுகபோகவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் அங்கே வந்தால் போதும், அவர்கள் உத்தரவிடுகிற வேலையை செய்வதற்கு 10 பேர் வந்து நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர சொகுசான வாழ்க்கை. அரண்மனையில் வாழ்ந்தார்கள் அல்லவா அந்த காலத்தில் மன்னர்கள், அரசர்கள். அதுபோன்று தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி சாதாரண மக்களோட பிரச்சனை தெரியும்? அப்போ சாதாரண மக்களோட பிரச்சனைகள் தெரியணும். அப்போ எல்லாரையும் சாதாரண மக்களாக வாழ வைக்க வேண்டும். உனது தேவை தான் இந்த மக்கள் அனைவருடைய தேவை. அப்போ யாராவது நம்முடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதாரண மக்கள் ஏங்குறாங்க. நமது உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு ஆட்சியாளர்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் ஏங்குறாங்க. ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம் அடைகிறார்கள். அதாவது நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அப்போ யாராவது ஒருத்தர் வருவாங்க, அதுவும் எல்லா இடத்துலையுமே வரமாட்டாங்க, எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு நாட்டில், ஓரிரு நாடுகளில் ஏதாவது ஒரு நல்லவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு பின் வருகிறவர்கள் அதே மாதிரி நல்லவங்களாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போது ஆட்சி செய்கிற வருகிறவர்கள் அனைவருமே நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு உறுதியை நீங்கள் கொடுக்கணுன்னா நான் சொல்கிற வழிமுறையை பின்பற்றாமல் அது நடக்கவே நடக்குது. அது எப்படின்னா, அப்போ எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும். எல்லாரும் ஒரே அளவு வீடு தான். வீடுங்கிற அளவு இருக்குல்ல, வீட்டிற்கான அளவு அது ஒரே அளவு தான். எல்லாருமே வந்து ஒரு தனித்தனி வீட்டில் வசிக்கணும். ஒரு குடும்பமாக இருந்தாலும் 8 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் அந்த குடும்பம் என்னும் ஒரு வளாகத்திற்குள் தனித்தனி வீட்டில் வசிக்கணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அவங்கவுங்க உணவுகளை அவங்களே சமைக்கணும். அப்புறம் எல்லாத்துக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கணும். அந்த விளைநிலத்தில் குறிப்பிட்ட 20 வகையான உணவுப் பொருட்களை அவர்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் கடையில் போனால் கிடைக்காது. கடையில் போனால் அந்த 20 வகையான உணவுப் பொருளை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த பொருளை விற்பது வந்து சட்டப்படி குற்றம். மாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம், அன்னாசி, ஆரஞ்சு, அப்புறம் எலுமிச்சம்பழம், அப்புறம் மாதுளம்பழம், இதெல்லாம் நீங்கள் வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடாது. தேங்காய், இதை காசு கொடுத்தா கிடைக்காது. காசுக்காக விற்பனை செய்தால் அது சட்டப்படி குற்றம். அப்போ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்களுக்கு தேவையான கொய்யாப்பழத்தை, பலாப்பழத்தை அவங்களே உற்பத்தி பண்ணிப்பாங்க. அதிகப்படியான உணவுப் பொருளை மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொடுப்பார்கள். ஏன்னா அதுதான் விற்க முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் மற்றவங்ககிட்ட, பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பகிர்ந்து கொடுப்பாங்க. அப்போது சும்மா பேசுகிற வழக்கம் வரும். சும்மா தான் உணவுப் பொருளை நம்ம கொடுக்குறோம், வாங்குகிறோம் மற்றவங்ககிட்ட இருந்து. அதனால் பணத்தை எதிர்பார்த்து பேசுகிற அந்த வழக்கம் இல்லாமல் போயிடும். சும்மா பேசுகிற, அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் வரும். அப்போ விற்கக்கூடிய சமையல் உணவுப் பொருட்கள் என்பது வேறு. அதை நான் எனது தொழிலே விவசாயம்தான், நான் முழு நேரமாக நான் விவசாயம் செய்வதே தொழிலாக செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு 6 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருங்க. மற்றவங்க எல்லாத்துக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் தான். அந்த விவசாயம் செய்வது தான் என்னுடைய முழு நேர தொழில். எனது தொழில் என்னென்னாக்கா, நல்ல மிளகு, கடுகு, மஞ்சள், பூண்டு இதெல்லாம் உற்பத்தி செய்து அதை வியாபாரம் செய்வதுதான் எனது விவசாய தொழிலின் நோக்கம். அதற்கு அந்த நல்ல மிளகு, பூண்டு, அதாவது சமையல் உணவுக்கு தேவையான மளிகை சாமான பொருட்கள் அதை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய நம்ம அனுமதி கொடுத்துடலாம். அதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் கொய்யாப்பழம், மாம்பழம், திராட்சை, வாழைப்பழம் இதெல்லாம் நீங்கள் கடையில் போனால் கிடைக்காது. தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் கடையில் போனால் உங்களுக்கு கிடைக்காது. பச்சை மிளகாய் கடையில் போனால் உங்களுக்கு கிடைக்காது. இப்படி ஒரு 20 உணவுப் பொருட்கள் கடைகளில் போனால் கிடைக்காதுங்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் மக்கள் நம்ம தண்ணி அதை விலைக்கு வாங்கவே கூடாது, விலைக்கு விற்கவே கூடாது. தண்ணி
அதனால் குடி தண்ணி இப்படி விலையில்லாமல் கொடுப்பதற்கு, விலையில்லாமல் வாங்குவதற்கு நம்ம உணவுப் பொருட்களின் ஒரு பட்டியல் வச்சுக்கணும். அப்போ தான் மக்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நம்ம பணம் கொடுத்து தான் எல்லா உணவுப் பொருளையும் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கி இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மக்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது நம்ம நம்முடைய உடம்பில் உள்ள ஆற்றல் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட உணவுப் பொருட்களை நிறைய சாப்பிட்டு தான் நம்ம உடம்புல ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை நம்ம மற்றவங்கள்ட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பணம் எங்கே கிடைக்குமோ அங்கே தான் நம்ம பேசணும் அப்படிங்கிற மனப்பான்மையை நம்ம தகர்க்க வேண்டும். அப்படிங்கிற நம்பிக்கையை மக்களிடம் தகர்க்க வேண்டும். அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 1 ஏக்கர் விளைநிலம் கொடுத்து நீங்கள் ஒரு 20 வகையான உணவுப் பொருட்களை நீங்கள் தான் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு கடையில் போனால் கிடைக்காது. அப்படி உங்களுக்கு தக்காளி வேணுமா, கண்டிப்பாக தக்காளி தேவை, சமைச்சு சாப்பிட்றதுக்கு தக்காளி தேவை, வெங்காயம் தேவை. அப்படின்னா நீங்கள் தான் உற்பத்தி பண்ணிக்கணும். வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மாம்பழம், கொய்யாப்பழம், பலாப்பழம், ஆப்பிள், அன்னாசி, மாம்பழம், தேங்காய், இப்படி ஒரு 20 வகையான உணவுப் பொருட்கள், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், கொலுமிச்சை பழம், இப்படி ஒரு 20 வகையான உணவுப் பொருட்களை நீங்கள் தான் உற்பத்தி பண்ணிக்கணும். அது கடையில் போனால் கிடைக்காது. கடையில் போய் வாங்கக்கூடிய மளிகை சாமான் பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. அதாவது பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் கடுகு, நல்ல மிளகு, பெருங்காயம், வெந்தயம், கொத்தமல்லி, தனியா, இந்த கசகசா, அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, சீரகம், பெருஞ்சீரகம், சிறுசீரகம், அப்புறம் நெல் அதாவது அரிசி, கோதுமை, இதெல்லாம் வியாபார உணவுப் பொருட்கள், சமைத்து சாப்பிடுவதற்கு தேவையான வியாபார உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான உணவுப் பொருட்களை நம்ம இங்கே மக்கள் வியாபாரம் செய்யக்கூடாத உணவுப் பொருட்கள், அவரவர்களே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு 20 வகையான உணவுப் பொருட்கள். மீதமுள்ள நீ என்ன உணவுப் பொருளை வேணாலும் நீ சமைச்சு விற்பனை பண்ணி, நீ உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணிக்கோ. இப்படி இருந்தால் மட்டும்தான் மக்கள் ஒருவருக்கொருவர் சும்மா பேசுகிற வழக்கம் வரும். சும்மா பணத்தை எதிர்பார்க்காமல் அன்பை எதிர்பார்த்து, நட்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் வரும். அப்போ தான் மனித உறவுமுறை, மக்கள் நோய் இல்லாமல் வாழ்வாங்க. நான் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் என்ன கடமைகளை செஞ்சுருக்கணும், அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நோய்கள் வந்திருக்க, இது நம்முடைய தலைவிதியா, மனித உயிர்களின் தலைவிதியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ நோய் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நம்முடைய தவறுகள் தான். நாம் என்னென்ன தவறுகளை செய்து வந்தோம், நாம் செய்ய தவறிய கடமைகளை தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் செஞ்சுருந்தா, நான் சொல்கிறத செஞ்சுருந்தாக்கா பெண் அடிமைத்தனம் என்பது வந்திருக்காது, ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறி இருக்க மாட்டார்கள், போர்கள் நடந்திருக்காது, நோய்கள் வந்திருக்காது. நான் எவ்வளோ சீர்திருத்தத்தை பற்றி இப்போ நான் சொல்லிக்கிட்டு தான் வரேன். இந்த என்னுடைய வீடியோக்களை நீங்கள் ஒன்று விடாமல் வரிசையாக கேட்டுருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு புதிய உலகமே தெரியும். நாம் என்னென்ன தவறுகளை செய்தோம், என்னென்ன குற்றங்களை செய்தோம், நம்முடைய துன்பங்களுக்கும் நாம் படுகிற வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் என்ன காரணம், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாதிரி நாம் செய்த தப்பு என்ன அப்படிங்கிறது தான் நான் இங்கே சுட்டி காட்டிட்டு வரேன். இதெல்லாம் செஞ்சுருந்தால் மட்டும்தான் நம்ம நோய் இல்லாமல், குற்றங்கள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்திருக்க முடியும், துன்பங்கள் இல்லாமல் வாழ்ந்திருக்க முடியும், மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க முடியும். அப்படின்னா நாம் என்னென்ன கடமைகளை செஞ்சுருக்கணும், என்னென்ன சீர்திருத்தங்களை செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் என்னுடைய வீடியோக்களில் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் ஓஹோ இதுதான் நாம் செய்த தப்பு அப்படின்னு நீங்கள் அதை உணர்ந்துக்கலாம். நான் சொல்கிறது கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆராய்ந்து பார்த்து நீங்கள் அதை முடிவெடுங்க. அந்த மாதிரி அப்போது ஹோட்டலுக்கு தடை, உணவகங்களுக்கு தடை, அப்புறம் 20 வகையான உணவுப் பொருட்களை நீங்கள் தான் உற்பத்தி பண்ணிக்கணும். சமைத்து சாப்பிடுவதற்கு தேவையான மளிகை சாமான் பொருட்கள் அதை மட்டும் நீங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் 2 தொழில் பண்ணணும். ஒருத்தர் கலெக்டராக இருக்காரா, ஆனால் அவருக்கு 1 ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்து தினமும் 2 மணி நேரம் அதில் செலவிடணும். உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். இந்த இயற்கையோடு அவர் தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த மண்ணில் கால் வைத்து விவசாயம் செய்ய வேண்டும். அப்போ தான் சாதாரண மக்களாக வாழ வைக்க வேண்டும். இந்த ஆட்சியாளர்களை சாதாரண மக்களாக வாழ வைத்தால்தான் சாதாரண மக்களோட பிரச்சனை தெரியும். அவர்களை சுகபோகவாதிகளாக வாழ அனுமதித்துவிட்டு, சொகுசாக வாழ அனுமதித்துவிட்டு அவர்களை நெருங்க முடியவில்லை. சாதாரண மக்களால் அவர்களை நெருங்க முடியவில்லை. அதனால் அந்த மாதிரி வாழ அனுபவிச்சவங்க தான் சாதாரண மக்களோட துன்பங்கள் என்னென்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய பிரச்சனைகள் வேறையாக இருக்குது. இந்த ஆட்சியாளர்களுடைய பிரச்சனை வேறையாக இருக்குது. அவங்களுக்கு அந்த 1000 கோடி எப்படி சம்பாதிக்கிறது, 100 கோடி எப்படி கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி எந்தெந்த பிஸ்னஸில் போனால் பினாமியாக வச்சு எந்தெந்த பிஸ்னஸில் போய் நிறைய பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, ஏமாத்துறது மக்களை, இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தால் எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், மக்களை ஏமாற்றலாம், இந்த மாதிரி
மக்களோடு உட்காந்து சாப்பிட்றதே வந்து பெரிய விளம்பரமாக நினைக்கிறான். இந்த ஆட்சியாளர்கள் பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள், மக்களோட அதாவது சாதாரண மக்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டா அவர் பெரிய இவரான். இந்த ஆட்சியாளர்கள் நம்ம மக்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி நினைக்கிறாங்க பாருங்கள். விளம்பரம் தேடிக்கிறாங்க. எப்படி, நீ ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறாராமா ஆட்சியாளர், அவர் முதலமைச்சராக இருக்கலாம், அதில் முதலமைச்சராக வருவதற்காக அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கலாம். அவர் மக்களோட உட்காந்து டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்றாரு, அல்லது ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு சாதாரண மக்களுடைய ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்து ஏதோ டிஃபன் சாப்பிட்றாரு. இதையெல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய விஷயமா இருக்குது. நான் சாதாரண மக்களின் தொண்டன், சாதாரண மக்களை வந்து நான் அவங்களோட நெருங்கி பழகிறேன், அதெல்லாம் விளம்பரப்படுத்துகிறான். அப்போ எவ்வளோ ஒரு போலித்தனமான ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் இந்த மக்கள் இருக்காங்க. மக்களும் போலித்தனமானவர்களாக இருக்கிறார்கள். மக்கள் மட்டும் ரொம்ப யோக்கியம் கிடையாது, மக்களும் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அதனால் மக்களையும் நல்லபடி வாழ வைக்கணும், மக்களையும் சாதாரணமானவர்களாக வாழ வைக்கணும். சாதாரணமானவர்களாகத்தான் அவர்கள் வாழ வேண்டும். ஏன்னா மக்களுக்கும் ஒரு நினைப்பு, நம்மளும் வந்து பெரிய சுகபோகவாதிகளாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஆசை மக்களுக்கு இருக்குது. சுகபோகவாதிகளாக மாற வேண்டும், சொகுசுவாதிகளாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை மக்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க தேர்ந்தெடுக்கிற ஆட்களும் அந்த மாதிரி ஆட்களாக தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அதனால் மக்களையும் நம்ம திருத்தணும், ஆட்சியாளர்களையும் திருத்தணும். அதுதான் நான் இந்த பொது உடைமை நடைமுறைனாலே இதுதான் பொது உடைமை நடைமுறை. எல்லாத்துலேயும் ஒரு பொதுவான நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும். அதுதான் நான் இந்த வீடியோக்களில் சொல்லிட்டு வரேன். இதுதான் மக்கள் பொது உடைமை, மக்களால் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது உடைமை நடைமுறை. இப்போ நான் முன்வைக்கிற இந்த கருத்துக்கள் இருக்குல்ல, இதுதான் உண்மையான பொது உடைமை. இதுதான் வந்து மக்களால் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது உடைமை நடைமுறை. அதுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப விளக்கமாக பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் அப்படி இப்படின்னு புரியாத மொழியில் மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு நான் அதை படிச்சுட்டேன், அது எனக்கு புரிஞ்சு போச்சு, அதுவே பெரிய தகுதியாக மாறுது. நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டேன், கம்யூனிஸ்ட் புத்தகத்தை நான் படிச்சுட்டேன், அந்த பொருள் முதல்வாதம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா, உனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. கருத்து முதல்வாதம்னா என்னன்னு தெரியுமா, ஒரு கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே மிகப்பெரிய அறிவு தேவையாக இருக்குது, மிகப்பெரிய படிப்பு படிச்சிருக்கணும். அப்போ தான் அதை புரிஞ்சிக்க முடியும். நான் சொல்கிறது தான் உண்மையானது, இயற்கையான எளிதாக அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது உடைமை நடைமுறை. அதனால் வந்து இதை வந்து யார் வேணாலும் புரிஞ்சிக்கலாம், ரொம்ப சாதாரணமானது. அப்படிப்பட்டது தான் சாதாரணமாக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். புரிந்து கொள்வதற்காக நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, மண்டையை போட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, எளிதாக புரியணும். அதுதான் உண்மையான நல்ல ஒரு கருத்து, மக்களுக்கு பயன் தருகிற கருத்து, பயன் தருகிற ஒரு சீர்திருத்தமாக இருக்கும். நம்ம வந்து எல்லாத்துக்கும் அதாவது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் எல்லாருமே விவசாயம் பண்ணணும், எல்லாருக்குமே ஒரு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கணும், எதெல்லாம் விற்பனை செய்வதற்கு தகுதியான உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டு சொன்னோம். 20 வகையான உணவுப் பொருளை நம்ம வந்து நாமளே உற்பத்தி செஞ்சுக்கணும். அதை போய் கடையில் போனால் கிடைக்காது, அதை விற்பனை செய்யவும் கூடாது. அப்போது 20 வகையான உணவுப் பொருளை, பழங்கள், காய்கறிகள், இப்படி 20 வகையான உணவுப் பொருளை நாமே நமது விளைநிலத்தில் உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போ அதை வந்து நம்ம கடையில் வாங்க முடியாது. எதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு தேவையான மற்ற உணவுப் பொருள் எல்லாத்தையும் வந்து நம்மளே உற்பத்தி செய்ய முடியாது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில். அப்படி இருக்கும்போது நாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு தேவையான பிற மளிகை பொருட்களை வந்து நம்ம கடையில் தான் போய் வாங்கணும். அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கணும், எல்லாருக்குமே. இப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒரு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம், அப்படி தானே? அப்படின்னா நம்ம கிராமத்தில் தான் வசிக்கணும். நகரங்களில் வசித்தா எல்லாருக்கும் விளைநிலம் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம விளைநிலங்கிறது வந்து ரொம்ப வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும். அப்போ கிராமத்தில் போனால் கூட அவங்க வீட்டு பக்கத்தில் தான் அவங்க விளைநிலம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவருடைய விளைநிலமும் ரொம்ப தூரமாக இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. நடந்து போகிற தொலைவில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்காக கொடுக்கப்படுகிற விளைநிலம் இருக்குல்ல, அது அவங்க நடந்து போகிற தொலைவில் இருக்கணும். நடந்து போயிட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த விளைநிலத்துக்கு போயிட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் 2 தொழிலில் செய்யணும்னு நம்ம சொல்லிட்டோம். விவசாயம் ஒரு தொழில், இயந்திர அறிவியல் உலக தொழில் வந்து இன்னொன்று. 2 வகையான தொழிலை ஒவ்வொருத்தருமே பண்ணணும், ஆண்களும் பெண்களும். அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 1 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். 1 ஏக்கருங்கிறது நம்ம 2 ஏக்கர்னு வச்சுக்கலாம். எதுக்காகன்னு நான் பின்னாடி சொல்கிறேன்.
ஏன்னா இப்போ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து இப்போ நகரங்கள் வந்து நான் சொல்கிற ஒரு திட்டத்துக்கு ஏற்புடையது இல்லை. கிராமங்கள் கூட ஏற்புடையது கிடையாது. ஏன்னா வீட்டிலேருந்து ஒரு நடந்து போகிற தொலைவில் எல்லாருக்குமே எப்படி விளைநிலம் கொடுக்க முடியும்? அப்படின்னா அதற்கு தான் நீங்கள் என்னுடைய வடிவமைப்பை பார்க்கணும். நான் ஒரு புதிய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கான ஒரு வரைபடத்தை நான் உருவாக்கியிருக்கேன். அங்கே மக்கள் எப்படி வாழ்வாங்க, அவங்க விளைநிலம், ஒவ்வொருத்தருக்கும் விளைநிலம் கொடுக்கப்படும். அவங்க விளைநிலங்கிறது அவங்க நடந்து போகிற தொலைவில் எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கும். யாருக்கும் என்னுடைய தோட்டம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அவங்களோட தோட்டம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு எதுவும் யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருடைய தோட்டமும் அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும், ஒரே தொலைவில் தான் இருக்கும். இந்த மாதிரி பெண்களுக்கு அப்போ என்ன பண்ணணுன்னா அவங்கவுங்க கூட்டு குடும்பத்துக்கு பின்புறமாக கொடுத்துடணும். ஒரு வரிசையில் வீடை வச்சுட்டு கூட்டு குடும்பத்தை வச்சுட்டு அதுக்கு பின்புறமாக அவர்களுக்கு தேவையான விளைநிலத்தை கொடுத்து விட வேண்டும். பின்புறமாக ஒன்றன் பின் ஒன்றாக நேர் வரிசையில் கொடுத்து விட்டாச்சுன்னு வச்சுங்க. அப்போது வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு பின்னாடியே விளைநிலம் வந்து எல்லாத்துக்குமே கிடச்சிரும். அப்போது எல்லாருக்குமே இப்போ ஏற்கனவே நான் 1 ஏக்கர் விளைநிலம் தான் கொடுக்கணும்னு சொன்னேன். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் நம்ம 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துரும். அப்படின்னா அப்போ எல்லாருமே கூட்டு குடும்பமாக தான் வசிக்கணும். கிராமத்தில் கூட்டு குடும்பமாக வசிக்க வேண்டும். இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் சரி, நம்ம கூட்டு குடும்பமாக வசிக்கணும். அப்புறம் அவங்க கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடி அவங்களுக்கான விளைநிலம் கொடுக்கப்பட வேண்டும். அப்புறம் அவங்க இன்னொரு தொழிலும் பண்ணுவாங்க. ஒன்று விவசாயம், இன்னொன்று வந்து இயந்திர அறிவியல் உலகத்தில் ஏதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அவங்க செய்யலாம். தச்சு தொழிலை செய்யலாம், அல்லது ஒரு கடை கூட வச்சுருக்கலாம். அப்போ இந்த கடைகள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஊருக்கு வெளியில் அதுக்குன்னு தனியாக ஒரு வளாகம். அங்கே போனீங்கன்னா தொழில் செய்கிற இடம். அங்கே வந்து நிறைய தொழிற்சாலைகள் இருக்கும், பள்ளிக்கூடம் இருக்கும், கல்லூரி இருக்கும், அலுவலகங்கள் இருக்கும். இப்படி எல்லாமே அங்கே இருக்கும். அந்த ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் இப்போ சாத்தியமாப்பா, நடக்கிற விஷயத்த பேசு அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட சொல்கிறோம். அதாவது நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருந்தா, எப்படியெல்லாம் நம்ம வந்திருக்கணும், நம்ம கடந்து வந்த பாதை எப்படி இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த வரைபடத்தின்படி இயந்திர அறிவியல் உலகில் நாம் வந்து வசித்தோம்னு வச்சுக்கோங்க. கிராமங்களில் வசித்தோம் அப்படின்னா நகரங்களே இருக்கக்கூடாது, பெருநகரங்களும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து பெருநகரங்கள் உருவாக அனுமதித்து விட்டோம். அது தப்பு. நகரங்கள் உருவாவதற்கும் அனுமதிச்சிட்டோம். நகரங்கள் எப்படி உருவாகுதுன்னா, கிராமங்கள் பெருசாக அது நகரமாகவும், அப்புறம் அது பெருசாக பெருநகரமாகவும் மாறிவிடுகிறது. அப்போ கிராமம்னாலே அதை பெருசாக விடக்கூடாது. 5000 பேர் இருக்கிறது ஒரு கிராமம். 5000 பேருக்கு மேலே வந்துட்டாங்களா, அவங்கள இன்னொரு கிராமத்தில் உட்கார வைங்க, இன்னொரு கிராமத்துக்கு போய் குடியிருக்க வைக்கணும். அப்போ அந்த கிராமத்தில் 5000 வந்துட்டாங்களா, அந்த கிராமத்துலேருந்து மீதி உள்ள 5000 பேர்த்துக்கு அதிகமாக இருக்கிறவங்கள இன்னொரு கிராமத்தில் போய் குடியிருக்க வைக்கணும். இப்படி 5000 பேராக ஒவ்வொரு கிராமத்திலும் குடியிருக்க வைக்கணும். எங்கேயுமே நகரங்கள் உருவாக நம்ம அனுமதிக்கவே கூடாது. மாநகரங்கள் உருவாவதற்கு அனுமதிக்கவே கூடாது. அப்போ நகரங்கள்னால் அதுக்கு ஒரு எல்லை, அதை பெரிதாக விடக்கூடாது. பெரிதாகிடுச்சுன்னா அது அதாவது கிராமம்னா அதற்கான எல்லை இருக்கணும். ஒரு கிராமம்னா அதோட பரப்பளவு இவ்வளோ தான், அங்கே இவ்வளோ தான் மக்கள் தொகை இருக்கணும். அதுக்கு மேலே வந்தாச்சுனாக்கா அவங்கள இன்னொரு கிராமத்தில் தான் குடியிருக்க வைக்கணும். ஏன்னா கிராமம் பெரிதாக அதோட எல்லை விரிவடைஞ்சிக்கிட்டே போகும்போது அது நகரமாக மாறிவிடுகிறது. நகரம் விரிவடைஞ்சிட்டே போகும்போது மாநகரமாக மாறிவிடுகிறது. அப்போ அங்கே நிறைய சிக்கல்கள் வந்துடுது. யாரும் ஒருத்தர் பேச மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உறவு முறை வச்சுக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு அப்படின்னு இருப்பாங்க. அதனால் நகரங்களில் வாழ்கிறது ஒரு நரகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையை அனுபவிக்கிற அந்த மனநிலையே நகரங்களில் வாழும்போதும் அல்லது பெருநகரங்களில் வாழும்போதும் கிடைக்கிது. அதனால் நகரம் என்பது என்னென்னா வாழ்விட குற்றம், மனித வாழ்விட குற்றம். இப்போ உணவில் குற்றம் எது அப்படின்னா, மலிவான உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சொன்னலாம், மாமிசம் உண்மை, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு குற்றம், உணவு முறையில் உள்ள குற்றம். அப்புறம் வந்து இப்போது வசிப்பிட குற்றம்ங்கிறது என்னது, கிராமங்களில் தான் வசிக்க வேண்டும், அதுதான் சரியானது. அப்போ நகரம் என்பது அது ஒரு குற்றம், அது வசிப்பிட குற்றம், மக்கள் வந்து வசிப்பிட குற்றம். அது அப்போ பெருநகரங்கிறது அது ஒரு குற்றம். சென்னை, மதுரை இதெல்லாம் குற்றங்கள் நிகழ்கிற இடம். குற்றங்கள் உருவாவதற்கான காரணம் இங்கே தான் வந்து குற்றங்களே அதிகமாக நடக்கும். அதனால் வந்து இது போன்ற நகரங்களை நம்ம அனுமதித்ததே ஒரு குற்றம்தான். அதனால் கிராமமாக வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்திருந்தால் என்ன நடக்கும், என்ன நன்மை அப்படின்னா, இன்னும் 20 வருஷத்தில், அதாவது 20 வருஷத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்க போகுது.
அப்படின்னா நம்ம ஏற்கனவே அது செயலிழந்தால் இழந்துட்டு இப்போ நம்ம இன்னொரு புதிய உலகை உருவாக்க வேண்டியிருக்கு. இன்னொரு புதிய உலகை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது. இப்போ இப்போ என்னென்னா இது செயலிழந்தாச்சுனாக்கா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்தோன்னா நம்ம எல்லாருமே காட்டுக்கு ஓட போகிறோம். காடுகளுக்கு, அதாவது சமவெளி பகுதிகளை நோக்கி ஓட போகிறோம். இப்போ இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீடு, கட்டிடம், வானளாவிய கட்டிடம், 100 மாடி கட்டிடம், தொழிற்சாலை, இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நம்ம இன்னொரு புதிய உலகை உருவாக்க வேண்டியிருக்கு. அப்போது நாம் அதை அப்போ இவ்வளோ நாள் உழைச்ச உழைப்பு, கஷ்டம் எல்லாம் வீணாக போச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன், அறிவுபூர்வமான வழியில் நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா, ஒரு குடியிருப்பு எப்படி இருக்கணும், அங்கே மக்கள் எப்படி வாழணும், எல்லோரும் விவசாயம் பண்ணணும், இதெல்லாம் அறிவுபூர்வமாக நம்ம வாழ்ந்திருந்தால், இப்போ நான் சொல்லி தான் இது தெரியணுங்கிற அவசியம் இல்லை, வேறு யாராவது சொல்லியிருப்பாங்க. நம்ம அறிவுபூர்வமாக வாழ்ந்திருந்தால், நான் என்ன சொல்கிறேனோ, எப்படி வசிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வரைபடம் கொடுக்குறேன்ல, அப்புறம் விதிமுறைகள்லாம் கொடுக்குறேன். இந்த விதிமுறைப்படி தான் மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. இது ஏதோ என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. அப்புறம் நான் ஒரு வரைபடம் கொடுக்குறேன்ல, அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. அது ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பை நான் தான் கண்டுபிடிக்கணுமா? இது இப்போ இன்னும் முடிய போகுது, இந்த இயந்திர அறிவியல் உலகம் முடிய போகுது இன்னும் 20 வருஷத்தில். இப்போ தான் நான் அதை கண்டுபிடிக்கணுமா? அப்படி கிடையாது. இதை நம்ம அறிவுபூர்வமாக வாழ்ந்திருந்தால் எப்போதே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அறிவுபூர்வமாக நாம் வாழ்ந்து வந்திருந்தோமே ஆனால் எப்பொழுதோ இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி இப்படித்தான் நம்ம வாழ்ந்திருக்கணும். அதன்படி தான் நம்ம வீடுகள் அமைச்சிருக்கணும். அதன் பின்னால் விவசாய நிலம், அப்புறம் கூட்டு குடும்பமாக வசித்திருக்க வேண்டும். எப்போவுமே நம்ம இயந்திர அறிவியல் உலகை காரணம் காட்டி கூட்டு குடும்ப அமைப்பு சிதைந்து போக அனுமதித்திருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம கூட்டு குடும்பங்கிறதே இல்லை எங்கேயுமே. அல்லது கூட்டு குடும்பம் இல்லை, குடும்ப அமைப்புங்கிறது சிதைஞ்சு போச்சு. புருஷன் பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. தொழில், படிப்பு, பிள்ளைகள்லாம் படிப்பு, அது எல்லாத்தையும் காரணம் காட்டி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ நம்ம இயந்திர அறிவியல் உலகம் கட்டுப்பாடாக நம்ம இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதாக இருந்தால் எப்போதுமே இந்த குடும்ப அமைப்பு, கூட்டு குடும்ப அமைப்பு பிரிஞ்சு போகிறதுக்கு, சிதைந்து போவதற்கு அனுமதித்திருக்கக்கூடாது. நம்ம எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு நாம் வேறு எதையோ தேடுறோம். எப்படின்னா, தூக்கத்தை விற்று மெத்தையை தேடுவது போல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொலைத்து விட்டு ஆடம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை, கூட்டு குடும்பத்தை தொலைச்சிட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மகிழ்ச்சியாக வாழணும், சொகுசாக வாழணும்னு ஆசைப்படுறோம். கூட்டு குடும்பத்தை தொலைச்சிட்டோம். குடும்ப அமைப்பு என்பது சிதைந்து போய்விட்டது. நாடோடிகளாக மாறிவிட்டோம். ஏனதானு வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படித்தான் வாழணும் மனித உயிர்கள் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. அவருடைய வாழ்விடங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு விதிமுறை இருக்கிறது. அந்த விதிமுறைப்படி நம்ம வாழ்ந்து வந்திருந்தால் இப்போ 20 வருஷம் கழித்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அப்போ இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த அதிர்ச்சிக்கு அவசியமே இல்லை. அது செயலிழந்தால் இழந்துட்டு போகுது. ஆனால் நம்ம எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்திருந்தால் நம்ம நம்முடைய குடியிருப்பு பகுதியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது அப்படியே இருக்கட்டும். அது இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போனால் செயலிழந்து போட்டோம். அப்படியே நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை அப்படியே தொடர்ந்து கொண்டு இருப்போம். அப்படி தான் நம்ம அப்படி ஒரு ஏற்பாடு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்திருக்க வேண்டும். அதன்படி வாழ்ந்திருந்தால் நம்ம இப்போ இயந்திர அறிவியல் உலகம் இன்னும் 20 வருஷம் கழித்து செயலிழக்க போகுது. அப்போ நம்ம இப்போ இருக்கிற கட்டமைப்பெல்லாம் இடிக்கணும் அல்லது விட்டுட்டு ஓடணும், புதிதாக ஒரு உலகை உருவாக்கணும். அப்படி உருவாக்க வேண்டிய அவசியம் நம்ம எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்திருந்தால் இதுபோன்று தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகை இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது விட்டுட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை, புதிய உலகை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்பை நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம். எப்படி வாழணுமோ, நம்முடைய மனித வசிப்பிடம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்திருந்தால் நம்ம அப்படியே அடுத்து வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படியே தொடர்ந்து கொண்டு போகலாம். ஏன்னா இயற்கையோடு இணைந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் ஒரு மக்கள் வசிப்பிடமும், அதுபோன்று இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் வசிக்கின்ற இடமும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வித்தியாசமே இருக்காது. இயற்கை விதிமுறைப்படி நாம் வாழ்ந்திருந்தால் இயந்திர அறிவியல் உலகத்தில் மக்கள் வசிக்கின்ற இடமும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் வசிக்கின்ற இடமும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி வசிக்கணும்னா, நகரங்கள் என்பது இருக்கக்கூடாது. சிறு நகரங்கள், பெருநகரங்கள் இருக்கக்கூடாது. கிராமங்கள் தான் இருக்க வேண்டும். அப்போ நம்ம நகரங்கள் ஏன் உருவாச்சுது? கிராமங்களின் எல்லை அதிகரிக்க அது நகரங்களாக மாறிவிட்டது. அப்படி அதிகரிக்க விடக்கூடாது. ஒரு கிராமம்னா அங்கே 5000 பேர் தான். அதை விட எண்ணிக்கை அதிகமாகுதா?
அப்போ இன்னொரு கிராமத்தை உருவாக்குங்க. அப்போ அதில் ஒரு 5000. அப்போ அதுலேருந்து அதிகமாகும்போது அந்த கிராமத்தில் 5000 பேரோட அதிகமாகும்போது இன்னொரு கிராமத்தை உருவாக்குங்க. இப்படி கிராமமாக மக்கள் வசித்திருந்தால் அப்புறம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தின் பின்னால் அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான விளைநிலம் இருக்குமேயானால், இயந்திர அறிவியல் உலகில் அப்படி இருக்குமேயானால், நம்ம நாளைக்கு இன்னும் 20 வருஷம் கழித்து இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது அப்படியே நம்ம அந்த வசிப்பிடத்திலே நம்ம தொடர்ந்து வாழலாம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை தொடர்ந்து வாழலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த உடனே இந்த உலகத்தை ஒன்று இடிக்கணும், அழிக்கணும், அழிச்சிட்டு இதை சமவெளியாக மாற்றணும், சமவெளியாக மாற்ற வேண்டும், இங்கே இருக்கிற இடிபாடுகளை அகற்ற வேண்டும், இதையெல்லாம் விளைநிலங்களாக மாற்ற வேண்டும், புதிய குடியிருப்புகளாக மாற்ற வேண்டும், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு ஏற்றவாறு புதிய குடியிருப்புகளாக மாற்ற வேண்டும். அல்லது இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை இடிக்க மனசு இல்லை, அதனால் என்ன பண்ணணும், விட்டுட்டு அப்போ என்ன பண்ணணும், இங்கேயே இருக்க முடியாது. நீங்கள் ஏன்னா இந்த கட்டடத்திலே நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னா இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு உங்களுக்கு மின்சாரம் கிடைக்காது, அப்புறம் வேறு என்னெல்லாம் கிடைக்காது, தொழிற்சாலை எதுவுமே இயங்காது, அப்புறம் நீங்கள் இந்த உங்களுக்கு மின் மோட்டார் எதுவும் இயங்காது. நீங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாழவே முடியாது. உங்களுக்கு தண்ணி தொட்டியில் மோட்ரு போட்டு ஏற்றி கீழே வரதில்ல, கரண்ட் இருந்தால் தானே முடியும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் 20 வருஷம் கழிச்சு செயலிழக்கும்போது உங்களுக்கு மின்சாரம் கிடைக்காது. எப்படி தொட்டிக்கு தண்ணி ஏற்றுவீங்க? அப்போ நீங்கள் ஒரு 3வது மாடியில் இருக்கீங்கன்னா உங்கள் சமையலறை எல்லாம் 3வது மாடியில் இருக்குது, கழிவறை எல்லாம் 3வது மாடியில் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழே இறங்கி தண்ணி எடுத்துகிட்டு போய் 3வது மாடிக்கு கொண்டு போய் அங்கே போய் குளிப்பீங்க, அப்புறம் கழிப்பிடம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவீங்க. அப்புறம் இன்னொன்று, இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இன்னும் 20 வருஷத்துக்கு பிறகு 2040க்கு பிறகு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அங்கே எல்லோரும் விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே உங்களுக்கு விவசாய நிலம் வேணும். உங்கள் விவசாய நிலம் 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி அங்கெல்லாம் போயிட்டு வர முடியாது. உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கணும், நடந்து போகிற தொலைவில் இருக்கணும், 10 நிமிஷத்தில் நடந்து போகிற தொலைவில் இருக்கணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அப்படி தான். ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நகரங்கள் இந்த கிராமங்களோட அமைப்பு இது எல்லாம் முட்டாள்தனமான அமைப்பு. நாம் எப்படி ஒரு மலிவான உணவுகளை சாப்பிட்றோமோ அது மாதிரி முட்டாள்தனமான உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோமோ, நோய்களை தருகிற அழிவை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோமோ, அதே மாதிரி தான் அழிவையும் நம்மளை முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வசிப்பிடங்கள், நம்ம வசிப்பிடங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு முட்டாள்தனமான வசிப்பிடமாக இருக்குது. அதாவது அறிவே இல்லாதவங்க இப்படி தான் வசிப்பிடம். இந்த நகரங்கள் இதெல்லாம் அந்த அறிவு இல்லாதவங்களோட வாழ்க்கை முறை. மனித உயிர்கள் முட்டாள்களாக மாறிவிட்டார்கள் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. இந்த நகரங்களோட அப்போ எந்த உலகமாக இருந்தாலும் நீ கிராமத்தில் தான் வாழணும். கிராமம் அது நகரம் உருவாக அனுமதித்திருக்கக்கூடாது, அது ஒரு குற்றம். பெருநகரங்கள் உருவாக அனுமதித்திருக்கவே கூடாது, அது ஒரு குற்றம். இப்போ பாருங்கள், 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அங்கே எல்லோரும் விவசாயம் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற பெருநகரங்கள், சென்னை, இது எல்லாத்தையும் அழிச்சாகணும். எவ்வளோ பெரிய தப்பு. அதனால தான் சொல்கிறேன், நீ அறிவுபூர்வமாக வாழ்ந்திருந்தால் இது போன்று அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போவுமே நம்ம கிராமத்திலே வசிச்சிருக்கணும், கிராமங்களை மட்டுமே உருவாக்கியிருக்க வேண்டும். 8 கோடி பேர் இருக்கிறாங்க, 8 கோடி பேரையும் கிராமங்களில் தான் வசித்திருக்க அனுமதித்திருக்க வேண்டும். நகரங்கள் உருவாக அனுமதித்திருக்கக்கூடாது. கிராமமாக மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போ நகரங்கள் உருவாக எப்பொழுதுமே நாம் அனுமதித்திருக்கக்கூடாது. அதனால தான் அறிவுபூர்வமாக வாழ்ந்திருக்க வேண்டிய எல்லா காலகட்டத்திலையும் அறிவுபூர்வமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ கடந்த காலங்களில் எப்படி அது சாத்தியமாகும்? அப்போ ஏன் அறிவுபூர்வமானவர்கள் வரல அப்படின்னா, அவங்க மென்மையானவர்களாக இருப்பார்கள். அறிவுடையவர்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள், வன்முறையில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஆட்சி செஞ்ச அரசர்கள், மன்னர்கள், பிரதமர்கள், முதலமைச்சர் இவங்கெல்லாம் யாருன்னா கிட்டத்தட்ட வன்முறையாளர்கள். இவங்கெல்லாம் ஒரு ரவுடிசத்தை நம்பி தான் அந்த ஆட்சிக்கே வர்றாங்க. ரவுடிசத்தை பின்பற்றி தான் அந்த ஆட்சியை நோக்கி போகிறாங்க. அதனால் அறிவுடையவர்கள் அந்த பக்கம் போகவே முடியாது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். கடந்த காலத்தில் பாருங்கள், மன்னர்னால் அவர் போர் படை வீரர். இதில் படை வீரர்கள்னால் யார்? அடியாட்கள், கூலிக்கு மாரடிக்கிற கூட்டங்கள். அதை போய் ஆட்சியை பிடிக்கிறேன், நாடை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு குதிரையில் போய் போகிற வர இடங்கள்லாம் உள்ள அங்கே சண்டை போடுறது தான் இவங்களோட வேலை. இவங்களோட வீரமே சண்டை தான். அறிவுடையவர்கள் இதெல்லாம் ஏற்றுக்கவும் மாட்டாங்க.
பாதுகாப்பாக வாழணும். அதுதான் அறிவுடையவர்கள். அழிவை நோக்கி போகிறவங்க எப்படி பாதுகாப்பாக அறிவுடையவர்களாக இருப்பாங்க? அழிவை நோக்கி இவங்க போர்னு சொல்லிட்டு போகிறாங்க, அழிவை நோக்கி போகிறாங்க. அப்போ எப்படி இவங்க அறிவுடையவர்களாக இருப்பாங்க? அதனால் உலகம் முழுக்க இந்த மாதிரி வன்முறையாளர்கள் தான் வீரம் மிகுந்தவர்கள் அப்படின்னு ஆயிட்டாங்க. அப்போ மென்மையான உணர்வுடைய அறிவுடையவர்கள் இருக்காங்களா, அவங்களால இந்த ஆட்சி அதிகாரம் மக்களை ஆட்சி செய்வதற்கு போகவே முடியாது. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய குற்றம் நடந்துவிட்டது. எவ்வளோ பெரிய குற்றம், எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 300 வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இயந்திர அறிவியல் உலகை நீங்கள் உருவாக்குனீங்க. அப்போ பாருங்கள், இன்னும் 2040 அப்படியே எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கணும். அதுக்கு தான் இந்த கட்டடங்களை இடிக்கிற இந்த தொழில்நுட்பம் இருக்குல்ல, ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை இடிச்சிருவாங்க. 10 நிமிஷத்தில். அதுக்காக ஒரு மாதம் வேலை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. வெடிகுண்டு போட்டு அப்படியே அந்த இடத்துலையே அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துடும், தரமட்டமாயிடும். அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நாம் உருவாக்கிய இந்த உலகை அழிக்க வேண்டுமா? அழிப்பதற்கு எப்படி மனசு வரும்? ஆனால் அழித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா இன்னொரு உலகை உருவாக்கி ஆக வேண்டும். இந்த உலகிலே வாழ முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ முடியாது. அதாவது இந்த இயந்திர அறிவியல் உலகில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை வாழ முடியாது. அதற்கு தகுதியற்ற உலகம் இது. ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுவாங்க. 800 கோடி பேரும் விவசாயம் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ வாழ்கிற அந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு எப்படி எல்லோரும் விவசாயம் பண்ண முடியும்? உங்களுக்கு விளைநிலம் வீட்டு பக்கத்துலேயே வேணும், நடந்து போகிற தொலைவிடம் வேணும். 2 கிலோமீட்டர் உங்கள் தோட்டம் 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு, போய் விவசாயம் பண்ணிட்டு நீ உன் வீட்டுக்கு வாடினா நீங்கள் பண்ணுவீங்களா? 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உங்கள் விவசாயம் நல்லா இருக்கும், நீங்கள் போய் விவசாயம் பண்ணிவிட்டு தினமும் உங்கள் வீட்டுக்கு வருவீங்களா? நடந்து தான் போகணும், ஓடி தான் போகணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு மக்கள் எங்கே போனாலும் நடந்து தான் போவார்கள், ஓடித்தான் போவார்கள். எப்படி நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு பெண்கள் போயிட்டு வருவாங்களா? வயசானவங்க போயிட்டு வருவாங்களா? எல்லோரும் வேலை செய்யணும். வாழ்நாள் முழுவதும் எல்லோரும் வேலை செய்ய வேண்டும். அப்போ ஒரு வயசானவங்க 2 கிலோமீட்டர் தூரம் அல்லது 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட போயிட்டு வர முடியுமா? அப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். உங்கள் விளைநிலம் உங்கள் வீட்டுக்கு பின்னாடியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மொத்தம் 16 பேர், உங்கள் கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் மொத்தம் 16 பேர். அப்படின்னா இந்த 16 பேருக்கான விளைநிலம் உங்கள் வீட்டு பின்னாடியே ஆரம்பிக்கணும். உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா உங்கள் தோட்டம் தெரியணும். அதற்கான வடிவமைப்பை தான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அப்போது நான் ஏன் கண்டுபிடிச்சேன், இதை ஏன் நான் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னா இதை நம்ம அறிவுபூர்வமாக வாழ்ந்திருந்தால் இந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் அனுமதித்திருக்கக்கூடாது. நகரங்கள் உருவாக அனுமதித்திருக்கக்கூடாது. மதம், சாதி, பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள் என்றைக்குமே நம்ம பொது உடைமை நடைமுறையை பின்பற்றி நம்ம வாழ்ந்திருக்கணும். தனி உடைமை நடைமுறையை நம்ம அனுமதிச்சிருக்கக்கூடாது. அது ஒரு மூட நம்பிக்கை. தனி உடைமை நடைமுறை இருக்குல்ல, அது ஒரு மூட நம்பிக்கை. முதலாளி ஒருத்தர் இருப்பார், அவருக்கு ஒரு 100 தொழிலாளி இருப்பாங்க. இந்த 100 தொழிலாளியோட லாபத்தை இவர் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவார். இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, ஆனால் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி நம்ம தனி உடைமை மூட நம்பிக்கையை அனுமதித்ததால் தான் இன்றைக்கி பாருங்கள், நம்ம இது போன்று நிறைய குற்றங்களை நாம் அனுமதித்து விட்டோம். அதற்கான தண்டனையை இப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம். நாம் இப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கணும் பார்த்திங்களா, இந்த இயந்திர அறிவியல் உலகம். இதை வேறு வழியே இல்லாமல் நம்ம அழிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வந்துருச்சு. 2040க்குள்ளே நம்ம 2040 செயலிழக்கணும்னா நம்ம 2030 அந்த வேலையை பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு 10 வருஷம் ஒரு புதிய உலகை உருவாக்கணும்னா உங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். நீங்கள் அலட்சியப்படுத்தினீங்கன்னு வைங்க, நான் சொல்கிறத நீங்கள் அலட்சியப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி நிறைய பேர் சொல்ல வருவாங்க. நான் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிட்டு எனக்கு ஆதரவாக நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த கருத்தை நான் சொல்கிற கருத்தை அலட்சியப்படுத்தி நீங்கள் ஒரு 2040 வந்தால் பார்த்துக்கலான்னு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2040லலாம் உங்களால் இந்த கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது. ஒரு புதிய உலகை உருவாக்க முடியாது. உங்களுக்கான அவகாசம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நாம் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறோம், இப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் காரணம் இல்லை. நமது மூளையில் உள்ள அந்த மனம் எனும் நோய் அது ஒரு குழப்பத்தில் இருக்குது. அது தெளிவை தேடி
ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. மனித நிலையில் முழுமையடைவதற்கான ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சியை பயன்படுத்தி தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த ஆராய்ச்சி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்தந்த காலத்தில் தான் நீங்கள் சாதிக்க முடியும். ஒரு இளமையில் சாதிக்க முடியும். ஒரு முதுமையில் போய் நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக சாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், அது முடியாது. அது மாதிரி தான் அந்தந்த பருவத்தில் செய்யணும். நமக்கு ஒரு மனித உயிர்களுக்குன்னு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அதற்குன்னு ஒரு பருவம் இருக்கிறது. அந்த பருவ காலம் முடிய போகுது. அதான் இப்போ இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சியில் நிற்கிது. அதுக்கப்புறம் என்ன? அமைதி தான். இதுக்கப்புறம் அமைதி அடைந்து விடும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கொண்டு போக முடியாது. அதனால் இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ மக்கள் கிராமமாக வசித்திருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கணும். அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தில் என்ன பண்ணணும்? அது இயந்திர அறிவியல் உலகம், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும், உலகில் உள்ள ஒவ்வொருவரும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட வேண்டும். அவங்க கூட்டு குடும்பம் எப்படி வசிக்க வேண்டும் என்பதற்கு என்னுடைய அந்த கூட்டு குடும்ப வரைபடம், அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அந்த வரைபடம், ஒரு ஊரின் வரைபடம் எப்படி இருக்கும், அங்கே எப்படி மக்கள் வாழ்வாங்க, அது அங்கே அவங்களுடைய வசிப்பிடம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அந்த வரைபடத்தின் அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இயந்திர அறிவியல் உலகிலேயே வாழ்ந்திருக்க வேண்டும். அதே வரைபடம் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கும் பயன்பட போகிறது. அப்போ நீங்கள் ஒரு புதிய உலகை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் இந்த உலகத்தையே அப்படியே என்ன பண்ணலாம்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையாக மாற்றி விடலாம். மனித வாழ்க்கைக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம நான் 2 உலகை நான் வடிவமைத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இயந்திர அறிவியல் உலகம் எப்படி இருந்திருக்க வேண்டும், மக்கள் வாழ்விடங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும், அது ஒரு கண்டுபிடிப்பு. அப்புறம் இன்னொரு கண்டுபிடிப்பு என்னென்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் வாழ்விடங்கள் எப்படி இருக்க வேண்டும், வசிப்பிடங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஊர் எப்படி இருக்க வேண்டும். நம்ம தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் கிராமமாகத்தான் வாழ்ந்திருக்க வேண்டும். அது மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையாக இருந்தாலும் கிராமமாகத்தான் மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போது கிராமம் என்பது எந்த காலத்துக்கும் ஒரு பொதுவானது. கூட்டு குடும்பமாகத்தான் வாழ்ந்திருக்க வேண்டும். இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாகத்தான் வாழ்ந்திருக்க வேண்டும். அது மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாகத்தான் வாழ்ந்திருக்க வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இயந்திர அறிவியல் உலகத்தை பார்த்து பயந்து நாம் கிராமத்தில் வாழ்வதை விரும்பாமல் கிராமங்களை நகரமாக மாற்றிவிட்டோம், சிறு நகரமாக மாற்றிவிட்டோம், சிறு நகரங்களை பெருநகரமாக மாற்றிவிட்டோம், கிராமத்தையே தொலைக்க பார்த்துட்டோம், கிராமங்களையே நம்ம தொலைச்சிட்டோம். அப்படி அதனால் இப்போ நம்ம கிராமமாக வசிக்க வேண்டும். அப்படிங்கும்போது வசித்திருக்க வேண்டும். இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் கிராமமாக வசித்திருக்க வேண்டும். அப்படி வசிக்கும்போது இப்போ ஒவ்வொருத்தரும் 2 தொழில் பண்ணுவாங்க. ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன பண்ணுறாரு? ஆசிரியராகவும் வேலை செய்கிறார். அப்புறம் அவருக்கு ஒரு 2 ஏக்கர் விளைநிலமும் கொடுத்துடணும். அது மாதிரி ஒருத்தர் மோட்டார் மெக்கானிக் வேலை செய்கிறார். அப்புறம் இன்னொரு வேலை இயற்கையான வேலை. மோட்டார் மெக்கானிக் வேலைங்கிறது இயந்திர அறிவியல் உலக தொழில். மோட்டார் மெக்கானிக்குங்கிறது இயற்கையோடு இணைந்த இயற்கையான ஒரு தொழில். ஒரு 20 வகையான உணவுப் பொருட்களை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கணும். அதை போய் கடையில் வாங்க முடியாது. அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் அந்த 2 ஏக்கர் விளைநிலம். ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறோம். அதனால் அதே 2 ஏக்கர் விளைநிலத்தை நீங்கள் இப்போ தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இயற்கையோடு இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் கொடுத்து விட வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும். அப்போ இந்த கட்டமைப்பு தான் நான் என்ன சொல்கிறேன்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும், மக்கள் வாழ்விடங்கள் எப்படி இருக்க வேண்டும், வசிப்பிடங்கள் எப்படி இருக்க வேண்டும், அதே வசிப்பிடங்கள் தான் இயந்திர அறிவியல் உலகத்துக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. அப்போ நம்ம 2040 இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சுன்னாக்கா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மின்சாரம் தான் இருக்காது. ஆனால் நம்ம வீடு, கூட்டு குடும்பம் இது எல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. அப்படியே நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டியதான். இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2040 இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போகிறோம். செயலிழந்த பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை அப்படியே நாம் தொடர வேண்டியதான். புதிதாக ஒரு உலகை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. புதிதாக ஒரு மனித வாழ்க்கையை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் இப்போ நாம் பண்ண தப்புனால என்ன ஆச்சுன்னா, கிராமங்களை வந்து சிறு நகரங்களாக மாற்றினோம். சிறு நகரங்கள் பெருநகரங்களாக மாறியது. இப்போ என்ன ஆகுதுனாக்கா, இப்போ வந்து 2040 பிறகு இங்கே இருக்கிற கிராமங்கள், சிறுநகரங்கள், பெருநகரங்கள் எல்லாத்தையும் அழித்து புதிய ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற கிராமம் கூட முட்டாள்தனமான வடிவமைப்பு, ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட வடிவமைப்பு கிராமங்கள் கூட, சிறுநகரங்கள், பெருநகரங்கள். ஏன்னா ஒரு சரியான வடிவமைப்பு எப்படி இருக்குன்னா, உங்கள் விளைநிலம் உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கணும். ஒவ்வொருத்தரோட விளைநிலமும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கணும். அப்போது ஒரு வரிசையில் ஒரு வீடுகள் வரிசையாக இருக்கணும். கூட்டு குடும்பங்கள் வரிசையாக இருக்க வேண்டும். ஒரு வரிசையாக நேர்கோட்டில் ரொம்ப வரிசையாக போய்கிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் அவங்களுக்கான விளைநிலத்தை நம்ம கொடுத்துடலாம். இதுதான், இப்படி தான் நம்ம வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போ ஒரு கிராமம், இயந்திர அறிவியல் உலகில் ஒரு கிராமம் எப்படி இருக்கணும்னா, வந்து ஒரு கிராமம், ஒரு கூட்டு குடும்பங்கள் வரிசையாக இருக்கணும். அந்த கூட்டு குடும்பத்துக்கு தேவையான விளைநிலங்கள் அவங்க கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியே ஒன்றன் ஒன்றாக பின்புறமாக நீளமாக செல்ல வேண்டும். அப்புறம் வந்து அந்த இதான் கிராமங்கிறது. கிராமத்தின் வடிவமைப்பு இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஒரு கிராமத்தை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில் ஒரு எல்லையை உருவாக்கி, ஒரு வட்டத்தை உருவாக்கி, ஒரு வளாகத்தை உருவாக்கி, அங்கே வந்து அந்த ஒரு சுற்றி இருக்கிற ஒரு 4 கிராமத்துக்கும் தேவையான கல்லூரிகள், பள்ளிகள், தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள், அலுவலகங்கள், ஆடை தொழிற்சாலை, இப்படி என்னென்ன தொழிற்சாலைலாம் இருக்குமோ, என்னென்ன தொழிலெலாம் இருக்குமோ அது அந்த வளாகத்தில் செய்யப்பட வேண்டும். மக்கள் வசிப்பிடங்களில் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இருக்கக்கூடாது. தொழில் தனியாக நடைபெற வேண்டும். இப்போ விவசாய நிலங்கிறது வந்து மக்கள் வசிப்பிடங்களுக்கு பின்புறமாக இருக்கிறது, கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாக இருக்கிறது விவசாய நிலம். இந்த மாதிரி ஆடை தொழிற்சாலை அல்லது வந்து புத்தக தொழிற்சாலை, புத்தகம் அச்சிடுவது, அல்லது வந்து வேறு என்ன மின்சார தொழிற்சாலை எல்லாமே வந்து என்னென்னா எங்கே இருக்கணும், ஒரு மளிகை கடை வியாபாரமோ இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு ஊருக்கு வெளியில் அதுக்குன்னு ஒரு தனி வளாகத்தை உருவாக்கி, அந்த வளாகத்திற்குள், பெரிய வளாகத்திற்குள் அங்கே அலுவலகம், தொழிற்சாலை, தொழில் நிறுவனம் இதெல்லாம் அங்கே இருந்திருக்கணும். ஆக வந்து இப்படித்தான் நம்ம வாழ்ந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் வாழ்ந்துருக்கணும். அறிவுபூர்வமாக வாழ்ந்திருந்தால் நாம் வந்து இப்படி தான் வாழ்ந்துருக்கணும். நம்மளுடைய வாழ்விடங்களே மாறி இருக்கும். நம்ம இந்த மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு நம்ம வாழ்ந்ததுனால மதம், சாதி வெறி, மதவெறி, அப்புறம் நிறைய மலிவான உணவுகளை சாப்பிட்றது, தனி உடைமை நடைமுறையை பின்பற்றியது, பொது உடைமை நடைமுறைனா என்னென்னே தெரியாமல் நம்ம வாழ்ந்தது, இப்படிப்பட்ட முட்டாள்தனமான வாழ்க்கை, மூட நம்பிக்கைத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததுனால அதனுடைய விளைவை நம்ம இனிமேல் தான் அனுபவிக்க போகிறோம். அதனுடைய விளைவை நம்ம எப்போதுமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். நோய்கள்லாம் அதனால தான் வந்துச்சு, குற்றங்கள் எல்லாம் அதனால தான் வந்துச்சு. போர்கள், நோய்கள், பிரச்சனைகள், இப்படி நிறைய தண்டனைகளை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அதுக்கு காரணம் நம்ம எப்படி வாழணுமோ அப்படி வாழாமல் வந்தது தான் காரணம். அதனால் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சும் புரியாமல் இருக்கும். என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதனால் வந்து சரி, ஏதோ ஒன்று அதில் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற மட்டும் கவனிங்க. வந்து ரொம்ப தெளிவாக புரியலை. நான் புத்தகமும் ஒன்று போடுறேன், புத்தகத்தை எழுதி முடிச்சிட்டேன், அதையும் நான் வெளியிடுவேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2000 பக்கம் இருக்கும். அது எழுதி முடிச்சிட்டேன். இனிமேல் அதை வந்து டைப் அடிக்கணும். டைப் அடித்து பதிப்பிச்சு எப்போ அதை வெளியே வரப்போகுதுன்னு தெரில. அப்புறம் வந்து வரைபடத்தை வெளியிடணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரைபடத்தை நான் வெளியிடணும். அதற்கான வேலையும் இப்போ நடந்துகிட்ருக்கு. வரைபடத்துக்கு வந்து எப்படியெல்லாம் வெளியிடணும், அதையே ஒரு தனியாக புத்தகமாக வெளியிடணும். அதற்கான வேலை நடந்துகிட்ருக்கு. அப்புறம் இன்னொரு இது நான் கண்டுபிடித்த மனித உயிர்கள் எப்படி, அவர்களுக்கான கவிதைகள் எப்படி இருக்கும், மனித உயிர்களுக்கான கவிதைகள், ஓவியம், அப்புறம் வந்து எழுத்துக்கலை, கதை சொல்லுதல், இப்படிப்பட்ட இதெல்லாம் கலைகள் எப்படி இருக்கும், கலைகளை பற்றின கருத்துக்கள், எதன் அடிப்படையில் இதுதான் மனித உயிர்களுக்கான கலைகள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத விளைக்கிற மாதிரி சில கட்டுரைகள் இருக்கும். இப்படி ஒரு புத்தகத்தையும் நான் வெளியிட போகிறேன். முதல்ல அது தான் வெளியிட போகிறேன். அதன் பிறகு இந்த கட்டுரை, ஒரு 2000 பக்க கட்டுரையை வெளியிட போகிறேன். அது ஒரு நூலாக வெளியிட போகிறேன். அதன் பிறகு இந்த ஆடியோ வந்து இப்போ நான்
581வது ஆடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். மொத்தம் ஒரு 3000 ஆடியோ பதிவு செய்ய வேண்டும் என ஆசைப்படுகிறேன். ஆனால் அதுக்கு என்ன தேவைன்னா, தினம் தினம் நமக்கு நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்ல வர்றதுக்கு நமக்கு ஒரு கண்டென்ட் தேவை. அது கண்டென்ட்டுங்கிறது அது எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வரும். எப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகம் குறிப்பிட்ட காலம்தான் உயிரோடு இருக்குங்கிற மாதிரி, இப்போ எனக்கு கூட குறிப்பிட்ட காலம்தான் வரும். ஏற்கனவே ஒரு 20 வருஷமாக நான் எழுதாமல் இந்த ஆராய்ச்சியை சரியாக பண்ணாமல் விட்டுட்டேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த ஆராய்ச்சி தொடங்கிடுச்சு. சொல்லப்போனால் எப்படின்னா, சின்ன வயசுலேயே எனக்கு எங்கள் ஊரை நான் வடிவமைப்பேன். எங்கள் ஊர் எப்படி இருக்கணும், எங்கள் ஊரோட தெரு எப்படி இருக்கணும், இங்கே எப்படி இருக்கணும், ஏரி எப்படி இருக்கணும், ஒரு குளம்லாம் எப்படி இருக்கணும், மக்கள் ஒரு தெரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டெல்லாம் சில நாள் தூக்கம் வரலன்னா எனக்கு இப்படி கற்பனைகள் ஓட ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரியாது அப்போ ஏன் எனக்கு அந்த மாதிரி யோசனைகள் வருது. எல்லாருக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் அப்படி வந்தது. நான் அப்படி பல நாட்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் ஊர் எப்படி இருக்கணும், எனக்கு அப்போ எங்கள் ஊர் தான் உலகமாக இருந்தது. அதனால் எங்கள் ஊர் எப்படி இருக்கணும், எங்கள் ஊரை நான் வடிவமைப்பேன். எங்கள் ஊரில் ஒரு தெரு எப்படி இருக்கணும், ஒரு சாலை எப்படி இருக்கணும், வீடுகள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியே திட்டமிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு தூக்கம் வராதப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி கற்பனைகள் கனவுகள் வந்துடும். ஆனால் எனக்கு ஏன் வருதுன்னு அப்போ தெரில, இப்போ தெரியுது. நான் இந்த இன்னொரு உலகை உருவாக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது. அப்படிங்கிறதுக்கான ஆரம்பகட்ட வேலை என்னுடைய 10 வயசு சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு. இது நான் பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சிருச்சு போலுங்க எனக்கு. அதான் ஒருத்தர் ஒருத்தருக்கான வாழ்நாள் கடமை என்பது அவர் பிறந்ததிலிருந்தே தொடங்கி விடுகிறது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான லட்சியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்கள் சின்ன வயசுலேருந்தே அது தொடங்கிடும். அதை மட்டும் அப்போ எனக்கு கனவுகள் எல்லாமே எனக்கு உணர்த்தியது. நான் என்ன செய்கிறேனோ இதே வேலையை தான் நான் சின்ன வயசுலேயே செஞ்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அதை என்னால் புரிஞ்சிக்க முடியல. என்னுடைய வாழ்நாள் கடமையை நான் சின்ன வயசுலேயே நான் உணர முடியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்புறம் சென்னைக்கு நான் வந்தேன் ஒரு 18 வயசுக்கு அப்புறம். அப்போ சென்னையை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சென்னையை பார்த்தாலே அப்புறம் ஒரு சென்னையை பார்த்தாலும் சரி, அல்லது நான் எங்கே பேருந்தில் பயணித்தாலும் சரி, நான் பார்க்குற ஒவ்வொரு இடத்தையும் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ஒரு பாலம் இருந்தால் நல்லாயிருக்கும், அல்லது எதை பார்த்தாலும் இது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இதே தான் எனக்கு ஓடும். ஆனால் அப்போ கூட என்னுடைய கடமையை நான் உணராமல் போயிட்டேன். நான் யார், ஏன் இப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. ரொம்பவும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டைக்குள்ளே. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்புறம் அந்த பிரச்சனைக்கு அந்த மாதிரி தீர்வு வைக்கணும், இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி தீர்வுன்னு சொல்லிட்டு எனக்கு யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். சிந்திச்சிக்கிட்டே இருப்பேன் பயங்கரமாக. ஆனால் அப்போல்லாம் தெரில. அப்போ எனக்கு நான் கொஞ்சம் வறுமையில் இருந்துட்டேன். வறுமை என்பது எனது பாதையை திசை திருப்பி விட்டது, அல்லது அறியாமைன்னு சொல்லலாம். வறுமையை காரணம் காட்டக்கூடாது, என்னுடைய அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். அறியாமை. ஏன்னா எந்த வறுமையிலையும் நான் யார், எனக்கு வறுமை ஒருத்தருடைய அறியாமைக்கு காரணமாக இருந்தாலும் வறுமையும் வெல்லலாம். வறுமையை வெல்லலாம். சரியான ஒரு தெளிவாக இருந்திருந்தேன்னா வறுமையெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துருக்கலாம், எளிதாக கடந்து வந்திருக்கலாம். அதனால் என்னுடைய ஆராய்ச்சி நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணியிருக்கணும். சிறு வயதிலிருந்தே தொடங்கி விட்டது. எனக்கு விவரம் தெரிய ஒரு வயசில் ஆரம்பிச்சிருக்கலாம். நிறைய இடையூறுகள். நான் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவன். அப்படிங்கும்போது அங்கே எனது உறவினர்கள் எல்லாரும் வறுமையால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏழ்மையால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது அந்த உறவுமுறை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு கிராமத்தில் உறவுமுறை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக சிறப்பாக இருக்காது, ஒரு பாதுகாப்பாக இருக்காது. சண்டைகள், சச்சரவுகள், சாதி வெறி, இந்த சமூக பிரச்சனைகளோடு கலந்து வரும்போது ஒரு தெளிவான ஒரு புரிதலை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் தான் நான் அலைக்கழிக்கப்பட்டு வேறு திசையில் நான் போய் கிட்டத்தட்ட என்னுடைய 39வது இதில் தான் நான் புத்தகத்தை எழுதுகிறேன். அதுக்கு முன்னாடியே நான் எழுதி கிழிச்செல்லாம் தூர போட்டிருக்கேன். முறைப்படி புத்தகத்தை எழுதுனது ஒரு 39வது வயசில் தான். அப்புறம் இப்போ 43வது வயதில் தான் ஒரு 4 வருடம் கழித்து 4 வருடம் நான் எழுதினேன். அப்புறம் இப்போ ஆடியோ போட்டுட்ருக்கேன். ஏதோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கலாம் இந்த ஆடியோ. இன்னும் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 3000 ஆடியோ போட்டிருந்தேன், இந்நேரம் ஒரு 12,000 ஆடியோ போட்டிருப்பேன். அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்படி நிறைய அறியாமை தான் ஒரு விஷயத்த சொல்ல முடியாமல் போயிடுச்சு.
பரவாயில்ல, இப்போவாவது சொல்ல முடிஞ்சுதே அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, இவ்வளோ தான் எனக்கு என்னுடைய கடமை செய்வதற்கு எனக்கு கொடுத்து வைத்தது இவ்வளவு தான். ஏன்னா நமது வாழ்நாள் கடமைன்னு ஒன்று இருக்குது. அதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கொடுப்பனை வேணும், நமக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அந்த தகுதி இல்லாதனால தான் என்னுடைய கடமையை என்னால் செய்ய முடியவில்லை. அதனால் இப்போது அதற்கான தகுதியை உருவாக்கிக்கும் போது எனக்கு அந்த கடமையை நான் செய்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது.